மீண்டும் டீமுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் எல்லார் சார்பாக. சூப்பர். சோ இப்ப முதலாவதாக இந்த படத்தின் தயாரிப்பாளர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். அகமொழி விழிகள் படத்தின் தயாரிப்பாளர் பவுலோஸ் ஜார்ஜ். அடுத்ததாக அகமொழி விழிகள் படத்தின் இயக்குனர் சசீந்திரா கே சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் சசீந்திரா கே சங்கர், அவருக்கு தயாரிப்பாளர் பவுலோஸ் ஜார்ஜ் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாடு அரசு இயலிசை நாடக மன்றம் நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாட்டு அரசு சின்ன திரை விருதுகள் தேர்வு குழு உறுப்பினர் மற்றும் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் மங்கை ஹரிராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ப்ரொடியூசர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி சார். அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் தலைவர் மற்றும் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய கே ராஜன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபேவரட் ப்ரொடியூசர் கே ராஜன் சார், அவருக்கு ப்ரொடியூசர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி சார். அடுத்ததாக சிறுகுறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் மதத்திற்குரிய ஆர் கே அன்பு செல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ரொடியூசர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி சார். அடுத்ததாக கில்ட் தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபேவரட் மாஸ்டர் டைரக்டர் சசீந்திரா கே சங்கர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். தளபதியை வைத்து வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பேரரசு சாருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். அண்ட் எஸ், எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாமா சாருக்கு? ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட பர்த்டே அன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரியாது, இப்பதான் சொன்னாங்க. இன்னைக்கு விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே மெயின் நம்மளுடைய இயக்குனர் பேரரசு தான். அந்த இது திருப்பாச்சி சிவகாசி தான் இன்னை வரைக்கும் பேசியிருக்கு விஜய்க்கு. அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாளுங்கிற இப்ப சொன்னதும் தெரிஞ்சது. அவருக்கு இந்த சால்வை போட்டு மனப்பூர்வ வாழ்த்துறேன். மீண்டும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திரையுலகத்தை வரணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்களோட சால்வை போடுறேன். தமிழ்நாட்டு தியேட்டர் அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் செக்ரட்டரி தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நமது நண்பரும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளருமான அன்பு நண்பர் பேரரசு அவர்களுக்கு இந்த பொன்னாடை. நீங்களே சொல்றீங்களா? நம்ம சங்கம் கில்டோட எங்க தலைவர் ஜாக்குவார் தங்கம் எங்கள் இயக்குனர் பேரரசுவாருக்கு பொன்னாடை பூத்துவார்கள். தமிழ்நாடு தியேட்டர் அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
ப்ரொடியூசர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோயினை கூப்பிடலாம். ஹீரோயினுக்கு வந்து கே ராஜன் சார் வாழ்த்துவார். ஹீரோயின் பாருங்க, ஹீரோயின் லாஸ்ட் மேகா ரத்னாகரன் அந்த பொண்ணை கூப்பிட்டுருங்க மேல. தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் சார்பாக சொல்லிருங்க. திருப்பாச்சி சிவகாசி. சூப்பர் சார். அடுத்ததாக இந்த படத்தின் நாயகி நேஹா ரத்னகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சோ நேஹாக்கு இதுதான் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே, சோ அவருக்கு தயாரிப்பாளர் கே ராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துவார். வெல்கம் டு தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி. அடுத்ததாக படத்தின் கதாநாயகன் ஆதாம் ஹாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சோ அவரும் வந்து டெபியூ ஆறாரு தமிழ் சினிமாக்கு. சோ நம்மளோட ஃபேவரட் டைரக்டர் பேரரசு சார் வந்து பொன்னாடை போத்தி வாழ்த்துவாரு. வெல்கம் டு தமிழ் சினிமா. ஸ்ரீஜித் கிருஷ்ணா அவர்களே மேடை கிடைக்கிறார். அடுத்ததாக ஸ்ரீஜித் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்ரீஜித் கிருஷ்ணா, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவருக்கு ப்ரொடியூசர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அவ்வளவுதானே? எஸ், எல்லா மெயின் கெஸ்டும் மேடைக்கு வந்தாச்சு. இப்ப முதலாவதாக தயாரிப்பாளர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் டு ஆர் பிலவட் ப்ரொடியூசர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்கள். வணக்கம், என் பெயர் பவுலோஸ் ஜார்ஜ், அகமொழி விழிகள் படத்தின் தயாரிப்பாளர். இங்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்ற சச்சுகேஷன் சார்பில் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான அகமொழி விழிகள் படத்தின் இசை வெளியீடு என்று பழைய கொண்டிருக்கிறது. இந்த படத்தினாய் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மக்களிடம் நல்ல முறையில் எடுத்து சென்று மாபெரும் வெற்றி படமாக வேண்டும் என்ற பணிவன் கேட்டுக்கொள்வேன். இந்த படம் மே 9 உலகமாக ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே எங்களது முதல் படத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் முழு ஆதரவு எங்களை அடுத்தடுத்த தமிழ் நிறைய படங்கள் தயாராக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். என்று வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க சார், தேங்க்யூ. அடுத்ததாக சிறு குறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு RK அன்பு செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். என்ன இருக்கு, ஆமா சொல்லிதான் தெரியணுமா அண்ணா. வணக்கம், வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இங்க மேலையில இருக்கிற எல்லாருமே எப்படி சொல்றது, அப்பப்போ நான் சந்திச்சு பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பத்தி அகமொழி விழிகள் இது வரைக்கும் நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சுதான்
உண்மையிலே தமிழ்ல தெளிவா ஒரு டைட்டில் வச்சிருக்காருன்னா அது டைரக்டர் தான். இதுக்கே நீங்க ஒரு கை தட்டினா விசில் அடிக்கணும். இதை நீங்க எல்லா பக்கம் வந்து சேர்க்கணும். ஏன்னா இப்பதான் அண்ணா ராஜன் நானும் பதில் உட்காந்து பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமா ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காருங்க. இப்ப அவர் பேசினாரு, எல்லாம் பாத்தீங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்க தான் கொண்டு போய் இந்த படத்தில், ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல, மலையாளத்துல எழுதி தமிழ்ல தெளிவா படிச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? இதுதான் என்னன்னா அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசிச்சு இங்க வந்து படம் எடுத்திருக்காருன்னா நம்ம இவர்களை நம்ம தூக்கி விடணும், யாரையும் நம்ம ஏமாத்தக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழி தெரியாம இன்னைக்கு நம்மள்ட்ட வந்து இந்த பிரசாத்துல வந்து ஒரு ஆடியோ வச்சு நடத்துறாருன்னா இது நம்ம கொடுத்து வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்றேன். தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நீங்க கேட்டாலும் சரி கேட்கறது உண்மைதான். ஏன்னா மொழியே தெரியாம தமிழ்ல வந்தா இந்தியா உலகம் முழுக்க சாட்சி சூப்பர் ஸ்டார்ல இருந்து எவ்வளவு பெரிய இந்திய சூப்பர் ஸ்டார் தமிழ்ல வந்துதான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளா இருக்கான். என்னோட அண்ணா ராஜன் பெருசா பேசுவாரு, சொல்றேன் எல்லாருமே தமிழ்ல வந்துதான் எல்லா மொழியும் போய் ஜெயிச்சிருக்கான். எவனா இருந்தாலும் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தெரியாம இன்னைக்கு ஒரு படத்தை வந்து நீ வச்சிருக்காருன்னா இவர் நம்ம சத்தியமா சொல்றேங்க, இவர் நம்ம சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு பாட்டு எவ்வளவு தெளிவா தெரிஞ்சு, தமிழ் பாட்டு எவ்வளவு அப்படியே முத்து முத்து அந்த இது மாதிரி வானத்தை போல ஆர் விஜயகுமார் பாட்டு அந்த மாதிரி அருமையா இருக்கு. இதுக்கு மேல இப்ப எல்லாம் பாட்டுல என்ன புரியுதா? எல்லா படம் இன்ஸ்டாகிராம்ல வாயில வந்து பேசிக்கிட்டு எதையோ பேசிட்டு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு அருமையா 4 சாங் அருமையா இருக்கு, அவ்வளவு தெளிவா இருக்கு. காரணம் என்ன, படமும் நல்லா எடுக்கணும் பாருங்க. டேரக்டர் தனியா, ப்ரொடியூசர் தனி, ஹீரோ தனி, ஹீரோயின். சில பேர் பாத்தீங்கன்னா அவனே ஹீரோ, அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒண்ணுமே இல்லாம அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்ன பார்த்தேன், தேவயானி மேடம் சும்மா சொல்லக்கூடாது பேசினாங்க. அவர் சீமா எல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் போட்டுருந்தாங்க, தெளிவா பேசினாங்க. அவங்க யாரு, தேவயானி. சிறு படத்துக்கு வந்து 1 வாரம் அட்லீஸ்ட் 1.5 வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் இது வரைக்கும் பேசிருக்கீங்களா யாராவது இது மாதிரி? நான் எல்லாருமே சொல்றேன், யாருமே அவங்களுக்கு அருமையா ஒரு லேடிஸ், ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இப்ப வந்து கத்துக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோட திரையுலகத்தை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு வந்து சினிமா வந்து இவ்வளவு இதா இருக்கு, சின்ன படம் தான் கொண்டு வரணும், சின்ன படம் தான் ஓடணும், சின்ன படம் தான் காப்பான்னு சொல்றாரு. அது சுரேஷ் காமர் சொன்னாரு 11 மணிக்கு போட்டு 12 மணிக்கு சொல்லலாமா? அவரு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா அவரு பெரிய புடிச்சரு, அவரே சிந்து படமா இருந்தா மெரியால வந்தாரு. அப்படிங்கும்போது அது நல்லா நான் பார்த்தேன், சில பேரோட பார்க்க மாட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு தகவல் சங்கத்துல ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்னைக்கு 100 படம் வருதுன்னா 80 படம் சின்ன படம் தான் நீ தியேட்டர்ல தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு. வேற எந்த படம் வரல. இந்த குட் பை அட்லின்னு ஓடிச்சா முடிஞ்சு போயிட்டுமே அஜித் எப்ப காட்சி இருக்கு யாரும் தெரியும். இந்த அடுத்து இப்ப நான் 1 ரேகன் ஒரு இவரு படம் வருது, டோனா அது ஒரு சூர்யா படம் ஒன்று ரெட்ரோ. அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் வச்சு அவங்க போயிடுறாங்க. பாக்கி 364 படம் சின்ன படம் தான் வந்து காப்பாத்திட்டு இருக்கு. அது யாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அது காரணம் என்ன, நம்மளும் படம் ஒழுங்கா எடுக்காதுதான் ஒரு மெயின் காரணமே. நீங்க படத்தை தெளிவா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா படம் எந்த தேட்டர் இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் பாத்தீங்கன்னா வெறும் வெயில். சில பேர் போர் அடிக்க போய் தேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்க போவான். ஆனா அந்த படம் பார்க்கறது 250 ரூபா கொடுக்கும்போது இந்த படம் நல்லா இருந்தா உட்காருவான். நீங்க சொல்றது திருச்சியில 100 ரூபா சார், எங்க அதான் சார் 200 90 சார். இல்ல சார் 200 தான் சார், வாய் தவறி வந்துச்சுன்னு வைக்கிறேன். 190 பைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போறாங்க எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். நான் தஞ்சாவூர் தான் எல்லாம் டிடிக்கு சார். இல்ல நான் நீங்க சொன்னது சொல்ல வரேன். நான் 200 சொன்னதுன்னா 10 ரூபா 250 தப்பா. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிடுறது 50 ரூபா அது எல்லாம் தேட்டருக்கு முடியும். இன்னைக்கு சினிமா வந்து மெயினா ஓடாது காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்கா எடுக்கிறதுங்கிறது நான் ஆணித்தரமா சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் யாரா இருந்தாலும் ஓப்பனா பேசுவேன். நான் கூப்பிடுற போது 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பாம்மா படம் பண்றோம்மா, யாரு டேரக்டரும்மா, நான் தான் மாப்பிள்ள, பிடிச்சது நான் தான்மா, டேரக்டர் நான் தான். யோ படம் ஓடுமா, யாரும் பார்க்க மாட்டேன். அதுக்காக நான் என்ன சொல்லுவேன், நேற்று கூட ஒருத்தர் வந்தார் 3 கோடி ரூபாய் பட்ஜெட்னாரு. நீ டைரக்டரா இருந்துக்கோ, நீ புடிச்சரா இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தா படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்பதான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிட்டு புடிச்சல ஏமாத்தாது அப்படி சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புறேன். காரணம் என்னன்னா தேட்டர்ல ஓடலன்னா நீ படமே ஒழுங்கா எடுக்கல. 200 சொன்னா 190 ரூபா கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கல, பாதி வெளியே வந்துடுறான். நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இப்ப எடுத்த பார்த்த படம் அகமொழி வெளிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டத்தை என்ன பண்ணோம், நம்ம வந்து படத்தை போய் தேட்டர்ல பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது.
என்ன காரணம் கேட்டீங்கன்னா படம் செலவு நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியா படம் எடுத்தீங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி உடைய இந்த தளபதி லட்சம் சொல்லுவார்ல பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னு, இனி இதுக்கு வருங்காலங்களில் சின்ன சின்ன படம் எடுத்தாலும் நீங்க நல்லா எடுங்க, தெளிவா எடுங்க, படம் கண்டிப்பா ஓடும். எல்லா தியேட்டருக்காரங்களே படத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட முடியும், அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்ட முடியுதுனால நீங்க நல்லபடியா படம் எடுத்து வெற்றி அடைந்து சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாட்டு அரசு இயலிசை நாடக மன்றம் நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாட்டு அரசு சின்னத்திரை விருதுகள் தேர்வு குழு உறுப்பினர் மற்றும் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் மங்கை ஹரிராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அகமொழி விழிகள் படத்தின் இந்த இனிய விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களது திரையுலக மார்கண்டேயன் எங்கள் அண்ணன் கே ராஜன் அண்ணன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே, கில்டு சங்கத்தின் தலைவர் அன்புமிகு இவரு மார்கண்டேயன் தான், உண்மையா மார்கண்டேயன், இவரு மார்கண்டேயன், அன்புக்குரிய மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, மேலும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அண்ணன் அவர்களே, மற்றும் அன்புக்குரிய உணர்ச்சி வசமாக பேசி உங்களுடைய கைத்தட்டை அன்பாக பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் அன்பு செழியன் அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவின் கதாநாயகர் சார் சொல்லிட்டேன். இந்த இனிய விழாவின் இது மேடை நாகரிகத்துக்காக தான் சொல்றேன், டக்குன்னு எடுத்தோடனே உனக்கு பேச கொடுத்துங்க. இந்த இனிய விழாவின் கதாநாயகன், கதாநாயகி மற்றும் எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் தயாரிப்பாளரின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த படத்தை மக்களிடத்திலே சென்று சிறப்பான ஒரு வரவேற்பை பெற உறுதுணையாக இருக்க வந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய பத்திரிகை மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா எங்க அண்ணன் திரைநீதி செல்வன் உட்காந்துட்டு போய் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க அண்ணன் திரைநீதி செல்வன் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பக்கத்துல. தேவராய் சார், முருகன் சார், எங்க எல்லாரும் நண்பர்கள் தான், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நண்பர்கள், எங்க சகோதரர்கள் தான். நீங்க தான் இந்த படத்தை ஒரு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு பெரிய இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஃபால்ஸ் ஜார்ஜ் அவர்கள் உண்மையாவே ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குனரை இந்த படத்துக்கு இயக்குனராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும் பரதன் சார் டைரக்டர், பரதன் சாருடைய கோ டைரக்டர் சங்கர் சார். அவர் இந்த படத்தை கொஞ்சம் கைத்தட்டுங்க, அவர் எங்க இயக்குனர் ஜாதி, அதனால அவரை கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றேன். ஸோ அதனால சங்கர் சார் நல்லா இந்த படத்தை சிறப்பாக செஞ்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்க அண்ணன் ராஜானெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, பேசுவாரு. இப்போ நாங்கள் சிறப்பு விருந்தினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர்ல உட்காந்தோம். படத்தின் முக்கியமா நீங்க எங்கிருந்து எங்க தேவராஜ் சார் அங்கிருந்து பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா சிறப்பு விருந்தினர்கள் சென்டர்ல உட்காந்து கதாநாயகியை தள்ளி விட்டீங்களே ஓரன்ட்டு அந்த பார்வையிலே புரிஞ்சுது. அதனாலதான் உடனே சொன்ன மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம், கதாநாயகி சென்டர்ல உட்கார கூப்பிடுங்க அப்படின்னு. அதுல ஒரு சுயநலம் தான், பக்கத்துல எனக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தேன், மாஸ்டர் முந்திக்கிட்டாரு இல்லையா? இல்ல. ஸோ அதனால இந்த கதாநாயகி அவங்களும் சரி, கதாநாயகி 2 பேருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. இந்த இப்பதான் சொன்னாங்க தயாரிப்பாளர் சங்க, நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலி எல்லாம் துபாயிலிருந்து வந்திருக்காங்கன்ட்டு. எங்களுடைய தமிழ் மண் உங்களை அன்போடு வரவேற்குது. மேடம்
அவங்க எல்லாருமே சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவரை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் கூட வேற மொழியெல்லாம் போய் இப்ப இது பண்ணும்போது அப்படி பேசாம தவிப்போம். அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜார்ஜ் சார் வந்து மலையாளத்துல எழுதி, நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி, அன்பு செல்வன் சார் சொன்ன மாதிரி மலையாளத்துல எழுதி அந்த தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுக்கே முதல் கைத்தட்டல இருக்கு. உண்மையா சார் ரொம்ப அப்ரிஷியேட். அதாவது வந்து அதை முயற்சி எடுத்து நீங்க தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, உண்மையா அற்புதம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பாத்தீங்கன்னா இப்ப மெட்ரோ ரெட்ரோ எல்லாருமே அப்படி இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது. எல்லாமே ஃபேம் இந்தியா, பிளேம் இந்தியா, உலக இந்தியா வரை ஆகி போச்சு. இப்போ எல்லாமே இங்கிலீஷ் வைக்கணும்ன்றாங்க. படம் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்றாங்கன்னா நார்த்து ஹிந்தி 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 என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரு அப்ரோச் பண்றோம், ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல வைங்க அப்படின்னு ஒரு வட இந்தியாவிலிருந்து வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்களோ வாங்க போறது இல்லையோ, ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எடுத்த உடனே இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்றாங்க. அதனாலதான் இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது. இப்போ அதையெல்லாம் மீறி வந்து ஒரு அவர் வந்து மொழியால வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அகமொழி விழிகள் வைக்கிறாரு, தூய தமிழ்ல வைக்கிறாரு. சோ அதுக்கே உண்மையாவே வந்து நம்ம தமிழர்களா இருந்து நாம நிச்சயமா பெருமை பண்ணோம். அவருக்கு அந்த படத்துக்கு பெயர் வச்சதுக்காக நம்ம அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். உண்மையாவே இதை நீங்க வந்து நம்ம பத்திரிகை நண்பர்கள் கூட இதை நீங்க எழுதணும் கண்டிப்பா. ஸோ அயல் நாட்டுல மற்ற பக்கத்து நாட்டுல இருந்து வந்து நம்ம தமிழ் படம் எடுக்கும்போது தமிழ்ல டைட்டில் வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சிறப்பா இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் உண்மையாவே அவருடைய உழைப்புக்கும் அவருடைய பொருளாதாரத்தும் இந்த படம் வந்துட்டு நிச்சயமா காப்பாற்றணும். அதே மாதிரி வெளியில வரும்போது ஒரு நண்பர் கேட்டாரு, ஒரு தயாரிப்பாளர், இது வந்து நான் அவனை திரைத்துறை நலவாரிய உறுப்பினரா அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இப்ப மானிய கோரிக்கையில சட்டசபை அசம்பிளி நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த நண்பர் கேட்டாரு, மானியம் எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டாரு. அப்ப நான் இப்ப சொல்லிட்டு ஒண்ணு, இப்ப மேடையில் என்ன சொல்றேன் உங்களுக்காக. அதாவது இப்ப வந்து மானியம் வந்து எல்லாமே படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 வரையும் அந்த குழு அமைக்கப்பட்ட குழு வந்து படத்தை பார்த்துட்டாங்க. இதை வந்து பத்திரிகையாளருக்கு நான் ஒரு செய்தியாவே சொல்றேன். இப்போ சட்டசபையில கூட செய்தித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையில் இதை சொன்னாங்க. அதாவது ஜூலை மாசம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாசம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள், மொத்தம் மானியம், சின்னத்திரை விருதுகள் அத்தனையும் மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிச்சயமா வழங்குவாங்கன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருக்காரு. அந்த செய்தியே உங்களுக்கு நான் சொல்றேன். இதை நீங்க வந்து எங்க தயாரிப்பாளர்கள், எங்க திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு தெரியாம இருக்கு, அது உங்களை பத்திரிகை வாயிலா அதை வந்து நீங்க தெரியப்படுத்துறீங்கன்னா சிறப்பா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆனா திடீர்னு இல்ல, மலையாளத்துல இருந்து வந்து இவ்வளவு அழகா ஒரு தமிழ் பெயர், அதோட ப்ரொடியூசர் அவர் பேசுற தமிழ தப்பு இருந்தாலும் இவ்வளவு அழகா ஒரு தமிழ் படம் பிரமாதமா எடுத்திருக்கிறாங்க. நம்ம டெய்லரா 2 பாட்டு பாக்குறப்பே தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக நமது 7 ஆண்டு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக தயாரிப்பாளர், கதாநாயகர், இயக்குனர், கதாநாயகி இவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறது நம்மளுடைய கதாநாயகர் சொல்லிட்டு கதாநாயகி இதெல்லாம். அது இல்லாம இங்க வந்த பிறகுதான் இயக்குனர் பேரரசு அவங்களோட பர்த்டேங்கிறது தெரியும். அதனால சாருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சங்க சார்பா ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்து அதுவே அட்வான்ஸா பெரிய பெரிய படங்கள் பண்ணோம் அவரு. அது ஏன்னா சால்வை வாங்கிட்டு வரல, 4 சால்வை தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது பேரரசு சாருக்கு. நம்ம சங்கத்தோட துணைத் தலைவர் மனைவி பொன்மணிக்கு அண்ணா கலைமணி, சேவியர் பொருளாளர் மதிவழி ராஜா, சுகுமார், பாலா, மோகன், ஏமலதா மட்டம் எல்லாம் மேடைக்கு வரும். வேற யாராவது நம்ம சங்க மெம்பர் முன்னாடி இருந்தீங்கன்னா வாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம.
தமிழ்நாட்டு தியேட்டர் அதிபர்கள் சங்கத்தின் செயலாளராக பேச வருவோம் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் படக்குழுவினருக்கு. நன்றி. அவர் சால்வையெல்லாம் விரும்பல. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக பேசுவதற்காக தமிழ்நாட்டு தியேட்டர் அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் இயக்குனர் ராஜன் சார், ஜாகுவார் மாஸ்டர் ஹரி, என்னுடைய அன்புக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டு நல்லா இருந்தது, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டர்ல கூட்டம் பார்க்கறதே ரொம்ப எல்லா தியேட்டர்லயுமே கவர்மெண்ட் ரேட்டு மட்டும்தான் நம்ம விற்கிறோம். பாப்கார்னுக்கு கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்கல. அதுல நல்லா வர்றாங்க. நீங்க உங்களுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அல்லது அது எப்படி வேணும் வச்சுக்கோங்க, யாராவது மதுராந்தகம் தாண்டி அந்த பக்கம் வாங்க, ஒரு மணப்பாறை, ஒரு திண்டுக்கல், ஒரு காங்கேயம், ஒரு தேனி, அந்த மாதிரி ஊர்களில் வந்து நாமக்கல், அந்த மாதிரி ஊர்களில் வந்து பாப்கார்ன் ரேட் என்ன இல்லைன்னு சொல்லி யாரா, தஞ்சாவூர்லையும் சரி, அது அவருடைய சௌரியம்ல, நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. ஆகவே அந்த பாப்கார்ன் ரேட்டை நீங்க வெளில விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க. ஏதாவது ஒரு தியேட்டருக்குள்ள நுழைஞ்சு தியேட்டர்ல இருந்து வீடியோ எடுத்து போடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூட்டம் அதிகமாக இருக்கு. இப்ப கலெக்ஷன்ஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இந்த வருஷம் இது வரைக்கும் 89 படங்கள் வெளியாயிருக்கு. அதுல 4 படம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷத்தை நான் சொல்றேன். சோஃபார் த 25 கன்சர்ன்ட். மதகஜராஜா வெற்றி, டிராகன் வெற்றி, குடும்பஸ்தன் வெற்றி, இப்ப அஜித் படம் வெற்றி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் நிலைமை, நிறைய திரையரங்குகள் மூடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமோ. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சியில இருந்தாலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை பதிவு பண்ணித்தான் ஆகணும். இப்போ பேரரசு சார் மாதிரி அந்த இது இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகியா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சார் கொஞ்சம் நல்ல படம் எடுங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங்க ஒரு 40 நாளுக்குள்ள முடிஞ்சது. தயாரிப்பாளர் சங்கத்தோட கோரிக்கை நான் சொல்லக்கூடாது,
நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள்னால சொல்றோம், எந்த படமுமே சார் ஒரு 130 நிமிஷத்துக்கு மேல போகாத அளவுக்கு பண்ணீங்கன்னா தயாரிப்பு செலவும் குறையும், தியேட்டர்ல கரண்ட் பில்லும் கண்டிப்பா மிச்சமாகும் சார். அது மாதிரி ஒரு 130 நிமிஷத்துக்குள்ள ஒரு படம் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாகவும் அந்த படம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு இல்லம்மா 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் 3.25 மணி நேரம், புஷ்பாலாம் எவ்வளவு மணி நேரம். ஸோ அதனால அது அந்த இதை கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சா அந்த படத்தினுடைய விஷயம் கண்டிப்பா ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த திருட்டு விசிடி, அதாவது இப்போ நம்ம அஜித் படம்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை ரிலீஸ் மத்தியானம் 3 மணிக்கு அந்த பிரிண்ட் வந்துருச்சு. அது கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% டோட்டல் கலெக்ஷனை பாதிக்குது. அந்த மாதிரியா இல்லாமல் இந்த படங்களை தியேட்டரில் வந்து பாருங்க. அந்த இடைப்பட்ட அந்த கொரோனா பீரியட்ல அந்த ஓடிடி டிஜிட்டல் அந்த ஃபீல்டெல்லாம் ஒன்று பெருசாக இருந்துச்சு. இப்பெல்லாம் ஒன்று யாரும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா அவங்க விலை கொடுத்து வாங்குறதில்ல. பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை மட்டும் வாங்குறாங்க. அதுவுமே கூட அவங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க, இந்த டைத்துல ரிலீஸ் பண்ணுங்க, இது எங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 4-5 கம்பெனி. ஸோ இப்போ திரையரங்கம் மட்டும்தான் சினிமாவுக்கு ஒரு திறவுகோல். இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல படம் ஓடும் பொழுது அதுக்கு கண்டிப்பா வைசி வெர்சா டிஜிட்டல் ரேட்ஸும் கூடுது, சேட்டலைட் ரேட்ஸும் கூடுது, எல்லாருக்கும் ஒரு லாபமா இருக்கு. ஸோ இயக்குநர்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை எடுத்து சினிமாவை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொள்றேன். இதுக்கு மேல பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக அகமொழி விழிகள் படத்தின் கதாநாயகி அழகான ஹீரோயின் நேஹா ரத்னகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்க இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ், இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு இந்த மேடையில வர்றதும் இங்க உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சருக்கு சார் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில இப்படி ஒரு ப்ரோக்ராமா வரணும்னா அவரோட ஒரு வில் பவர் இல்ல சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க், அதுதான். அது கண்டிப்பா நான் பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார், எப்படி சொல்றது, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுலயே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்கா இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர்தான் என்ன எல்லா ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம், எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர், என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுல நிஜமா சொல்ற ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு கூட்டம், இந்த மேடையில இவ்வளோ பெரிய personalities. I'm really, really happy, really blessed to be a part of this program, and thank you so much. Yeah. ரொம்ப நன்றி. அடுத்ததாக கதாநாயகன் ஆதாம் ஹாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் to our hero. ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க. அப்புறம் உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அவரு இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல. அப்படி இருந்தா நானும் கூட ஒரு பேப்பர் தயாரா எடுத்துட்டு வந்திருக்கும். இது மட்டும் அவரு என்கிட்ட சொல்லல. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுறேன். அப்புறம் இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் பேரும் எனக்கு தெரியல. அப்ப கூட இவரு பேரரசன் சார் அவர் எல்லாரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம். நான் நிஜமா அப்படி யோசனை கூட பண்ணல இந்த மேடையில் வந்து இப்படி பேசுறதுக்கு, இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு
யோசனை கூட பண்ணிட்டு இல்லை. அதுக்கு காட் பிளஸ், சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து எங்க டைரக்டர் சசீந்திரா கேசங்கர், இந்த படம் 2.5 வருஷமா ஷூட் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி தான் வந்துட்டு இருக்கு. நான் வந்து கத்தாரில் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில தான் வேலை பண்ணி கொண்டு இருக்குது. அப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லும், இந்த டைமுக்கு வர வேண்டியது, அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்து ஷூட் பண்ணது. அதில் ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அவிடுந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங் போய்கொண்டிருக்குது. அது என்ன சொல்லுது, அவரு ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண ஒரே டைம்ல அவருக்கு ஸ்டாப் பண்ணாம, நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது, அப்ப கூட நான் சொல்றேன், அந்த அவரை ஹார்ட் ஒர்க்கை பத்தி சொல்றேன். ஸ்டாப் பண்ணாம ஒரு சீன் முழுசா அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அப்ப நானெல்லாம் பார்த்துருக்குது, கட் கட் செகண்ட் கட், அந்த மாதிரி ஈஸியா நடிச்சு போகலான்னு வந்தேன். அவர் விடவே மாட்டிருக்கு. 8 வாட்டி 9 வாட்டி 10 வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 4 நாள் விட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரே டென்ஷன் ஆகி, ஃபர்ஸ்ட் முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போயிடும், இனி அவரு வேண்டான்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமே நான் ஸ்டாப் பண்ணி 4 நாளுக்கு முன்னாடி 3வது நாள் அவரு சொன்ன எங்க இருக்கு, நான் சொன்னேன் கேரளால இருக்கு, நீ போகலையா கத்தருக்கு போகலையா, நான் சொன்னேன் இல்லை சார் நீங்க எதுனா சொல்லாம எனக்கு போக முடியாது, அப்பனா நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அவரு சொன்ன மாதிரி அவரு நினைச்ச மாதிரி அந்த சீன்ஸ் அவருக்கு ஒரு 2 மினிட் 3 மினிட் கண்டினியூ கட் பண்ணாம என்னால செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோட்ல அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பரா எடுக்க முடிஞ்சு. அதுதான் என்னோட நம்ம அவருக்கு நான் எப்பொழுதும் அந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆனா எல்லாரும் பார்க்க வேண்டியது, உங்க தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தா அதை எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது. மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர் மற்றும் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு கே ராஜனையா அவர்களை பேச அழைக்கிறேன். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன், நீங்க வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசர் ஜாக்குவார் தங்கத்தை, அன்பு செழின்னு, ஸ்ரீதர எல்லாரையும் எல்லா சகோதரனுடைய மங்கை ஆயுர்வேதன் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க. சரி கேரளா படம் தானே, கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது, சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்ல சூப்பர் ஹிட்டா போயிடுது. செலவே இல்லாம ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாம சின்ன சின்ன ஆர்டிஸ்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு முன்னோட்டமா கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமா விளங்குது. அதனால இந்த மலையாள படம் எப்படி பண்ணிருக்க போறாங்க, ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்னு வரும் அப்படின்னு நினைப்பு எங்களுக்கு, எனக்கு நினைப்பு. அப்படிதான் பண்றாங்க சில பேர். ஆனா இங்க வந்து பார்த்தா என்ன அழகா பண்ணிருக்காங்க, என்ன அழகா பண்ணிருக்காங்க. மனம் நிறைந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறேன். ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம், அற்புதமான மனம், அவர் தான் வந்து கூப்பிட்டார். நம்ம PRO சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திட்டார். பரதன் த கிரேட் டைரக்டர், மலையாள டைரக்டர் பரதனுடைய அசோசியேட்னு சொன்னார். அப்பவே ஒரு திருப்தி, ரைட் ஓகே. ட்ரெய்லர் பார்த்தா என்ன ஆகுங்க, அப்புறம் அந்த 3 பாட்டு இசையமைப்பாளர் யாரு வரலையா, வெங்கடேஷா, சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொகேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார், 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு.
போன வருஷம் 241 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதுல 30 28 நான் ஆவரேஜா சொல்றேன். அதுல ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி. பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும். அதுல ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்லை. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை. கதாநாயகனை மனசுல வச்சுட்டு கதை எழுதுன உருப்படாது. இந்த கதாநாயகனுக்கு கதை எழுதுறன்னா அங்க பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா. ஆனா கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினை போல போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியா இருக்கும், படம் ஓடும். இந்த படம் தமிழ்நாட்டுல ஓடும். அந்த தம்பியும் அழகா இருக்காரு, இந்த பெண்ணு அற்புதமா இருக்கு. எனக்கு எல்லாத்தோட அவங்க தமிழ் பேசுறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்துல எழுதி வச்சு தமிழ் பேசுறான், தமிழ்ல பேசணும்னு தோணுச்சு, அதுவே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனா அந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா, கத்தார்ல ஒர்க் பண்றாரு. ஆனா எனக்கு தெரிந்த தமிழ் பேசுறேன்னு எங்களை விட நல்லா பேசியிருக்காரு. எங்க தமிழ்நாட்டுல கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான், கப்செல்லாம் விடுவான். பட் தமிழ் சுத்தமா வராது. இப்ப பாருங்க, அகம் மொழி விழிகள். அகம் மனசு, அகம்னா மனசு. இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது, இந்த கண்ணால் பார்க்கறது வேற. அகக்கண், அக விழிகள். இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள். அக மொழி விழிகள், அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள். அது காதல் கதையான கிரைம், ஒரு மர்டர் கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம். அவர் மர்டர் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அது அதுல என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாருன்னு தெரியல, பட் டைட்டில் பியூட்டிஃபுல். குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்திருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் இது தமிழ் டைட்டில் இருக்கும். ஆனா என்னமோ தெரியல, அவன ஒருத்தன் குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ பிரபுனா அப்படியா தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன் மருமகன் மாமா எல்லாம் தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பேட் அக்லியோட தமிழ் அழகா வச்சிருக்கலாம். ஆனா ஹீரோ அஜித், அது வித்தியாசமா இருந்தது, தப்பா தெரிஞ்சது எனக்கு. இப்ப மெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார், ஒரு நல்ல தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவருடைய புள்ள இப்ப வந்து டெட்ரோன்றான். அது என்ன டெட்ரோ? வாயில நோயில போய நாக்க சுளிக்கும் போல் இருக்கு. என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேரு மங்கை ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான், கலைஞர்கிட்ட. அப்படி எங்களை போட்டு போனாங்க, ஐயா இங்கிலீஷ்ல டைட்டில்லாம் வருதுயா, அதை மாத்துற தமிழ்நாட்டுல டைட்டில் நீங்க சிஎம்மா இருக்கும் போது வரலாமான்னு ஒரு அழகா யோசிச்சா. எத்தனையோ நல்ல காரியம் பண்ணாரு. அதுல என்ன தெரியுமா பண்ணாரு? மானியம் கொடுக்க முதல்ல 3 லட்சம் அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன்னா தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு, விரசம் இல்லாத படங்கள், விரசம் இருக்கக்கூடாது, கிளாமர் இருக்கலாம், ஆனா கேவலங்கள் இருக்கக்கூடாது, பெண்களை கொடூரைப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸை போட்டு தமிழ்ல டைட்டில் இருந்தாதான் மானியம் சொன்னார். 3 லட்சம் மானியம் கொடுத்தாரு, வரி விலக்கம் கொடுத்தாரு, ரெண்டுமே கொடுத்தாரு. நீ தேட்டருக்கு சொன்னாதான் அப்செக்ட் பண்ற, இது கூட இதுக்கு அப்செக்ட் பண்ற. பாப்கார்னுக்கு சொன்னா அப்செக்ட் பண்ணா ஓகே.
அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணியோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாசம் எடுத்துங்களேன், ஒரு 7-8 படங்கள் ஆங்கிலம். ஒரு கேரள சகோதரருக்கு தோணுது தமிழ்ல வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும்னு. ஆனா தமிழனுக்கு தெரியல அது தமிழ்ல டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில படம் வாங்கணும்னா இந்த டைட்டில் இங்கிலீஷ்ல நான் எவனும் அப்படி சொல்ல. எவ்வளவு படத்தை வாங்கிடுறான், இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச படம் எல்லாம் இந்தியில வாங்கிடுறானா? ஆக வேண்டுகோளா வைக்கிறது, தமிழ்ல 1000 டைட்டில் இருக்கு, அழகான டைட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான படம், நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமா ஓடும் தமிழ்நாட்டில். எங்க தமிழர்கள் உங்களை வரவேற்பார்கள். இந்த படம் நல்லா ஓடணும், அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மழிக்கணும். ஆகவே என்னுடைய உளம் கனிந்த நன்றி. என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர், ஒரு நல்ல பெரிய இயக்குனர், அவருடைய பிறந்த நாளில் இந்த அகவிழி மொழிகள் வருது. அவருக்கு என்னுடைய அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, அகமொழி விழிகள் வெற்றி, லாபம் லாபம் லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம். பெரிய பேர் 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 டைரக்டருக்கும், நடித்த கலைஞர்கள், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்பொழுது இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம். தயாரிப்பாளர் கே. ராஜனையா அவர்களும் திரு மங்கை ஹரிராஜன் அவர்களும் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம். அகமொழி விழிகள் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம். இப்போ போட்டோஷூட் நடந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் அகைன் டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ஸ்பெஷல் கெஸ்டுக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்பொழுது கில் தலைவர், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் அவர்கள் பேச அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் கரம் கோப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறத பெருமைப்படுறேன். அகமொழி வெளிகள் கே. ராஜன் சார் அழகா சொல்லிட்டாரு, படிச்சவர் இல்லையா, அழகா சொல்லிட்டாரு. அகமொழியா பேசுறது உண்மையிலே படத்துல வந்து 2 ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே கண்ணு தெரியாம ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு. அந்த டைரக்டர் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதை தயாரிக்கணும் ஒரு தைரியம் வந்துச்சுல, இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்படி கண்ணு தெரியாம நான் வந்து ஜெய்சங்கர் படம் அப்போ பார்த்தேன், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது இதயம்னு அந்த படம் பேரு.
கண்ணு தெரியாம நடிச்சுவாங்க. யானையின் பலமையிலே தும்பிக்கையிலே மனிதனோட பலமையிலே நம்பிக்கையிலே அப்படின்னு பாடியிருப்பாங்க. அது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. ரெண்டு பேருமே அற்புதமா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் இல்லை ரெண்டாவது படம் அப்படிலாம் தெரியல, ஒரு 40-50 படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. வாழ்த்துக்கள். இதுல பண்ண மியூசிக் டைரக்டர் அற்புதம். பாடல் மிக அற்புதமா தமிழ்ல எழுதியிருந்தாங்க. பாடல சரி வரல, அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து மலையாளத்துல இருந்து தமிழ்ல வந்திருக்காங்க. நிச்சயமா அவங்கள வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். வந்தாலே வாழ வைக்கும் தமிழகம் மட்டும்தான். வேற எந்த லாங்குவேஜ்லயும் வந்தாலே வாழ வைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வாழ வைப்போம். இன்னைக்கு இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழ்ல படம் எடுக்க தெரியல அப்படின்னு. அமிதாப் பச்சன்ல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து கமல்ல இருந்து விஜயகாந்த்ல இருந்து விஜய்ல இருந்து அஜித்ல இருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சது தமிழ் மட்டும்தான். இந்த தமிழ் தான். தமிழ் வந்து யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய். அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சிருக்காங்க, யாரையும் தோக்க வைக்காது. இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்கேன். ஆங்கில படத்துல இருந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நம்ம சகோதர மொழி. நம்ம யாரையுமே நம்ம எதுக்க போறது இல்லை. ஆனா நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, நம்ம மனைவியை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, அதே மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். ஆனா மலையாள மொழி நம்ம கிட்ட நம்ம தாய்மொழி தான். அவங்களும் நம்ம அம்மாவும் அவங்க அம்மையும்பாங்க. நம்ம தண்ணியும் வெள்ளம்பாங்க. ஆக்சுவலாக வெள்ளம் தான் கரெக்டான மொழி தமிழ்லேயே சொல்லுவாங்க. நான் நிறைய படம் வரும் 360 படத்துலேருந்து நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, ரொம்ப நல்ல மொழி. ஆனால் நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இப்போ மிலிட்ரியில் பாருங்களேன், 26 பேரை சுட்டிருக்காங்க. ஆனால் இங்கே சில ஆளுங்க சொல்கிறாங்க அவரு சரியில்லை இவரு சரியில்லை. ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போய் சுட்டான், 26 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன். துணை இல்லாமல் எவன் நின்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான். அந்த ஜெய்ஹிந்த் உலகத்துல நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்ஹிந்த் 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 நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் நாடு. இந்த தாய் நாட்டை குறை சொல்லணும்னு யாரு நினைச்சாலும் சரி பாகிஸ்தான்ல போய் குறை சொல்லுங்க. இருக்காதீங்க. நிறைய ரோசம் இருக்கும்ல, போயிடுங்க பாகிஸ்தானுக்கு. 3-4 பிரிவு முஸ்லீம்லே அடிப்பாங்க. இங்க எந்த மொழியா இருந்தாலும் அடிக்க மாட்டோம். எல்லா மதமும் என் தாய்மொழி, என் தாய் மதம். முஸ்லீம் வேற இல்ல, இந்து வேற இல்ல, கிறிஸ்டின் வேற இல்ல. அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம். எந்த மதமே நமக்கு வேண்டாத மதம் மாதிரி கிடையாது. நான் தூத்துக்குடி சார்ந்தவன். அந்த வட்டில் இருக்கும், பெரிய வட்டில்னு சொல்லுவாங்க. அதுல உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு போய் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கெல்லாம் மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை. தமிழன் முஸ்லீமும் தமிழன் தான், கிறிஸ்டினும் தமிழ் தான், தமிழனும் தமிழன் தான், இந்துவும் தமிழன் தான். பிரிச்சு நம்மளை பீஸா பிரிச்சுட்டாங்க. இது வந்து அந்த கிங் ஜாக்ல எந்த நாடுங்க அது? வடகொரியால சொல்ல முடியுமா? அவனாது அப்படியே கூட்டு போறான். பாதாளத்துல முதல்ல இருக்குது, திறந்து விட்டு அவன் அப்படியே சாவடிச்சிடறான். அப்படி சாவடிக்கணுமா நம்மளும்? மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியா இருந்தாலும் எந்த சிதாரம் கேட்டுக்கும், மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நிக்கிறோம். அது இல்லாம நம்ம இந்தியாவை எவன் பழிச்சாலும் சரி, அவன் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி, அவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணா சரி தரேன், அதெல்லாம் அப்படி இல்லைண்ணா. அதான் கேட்குறேன். இல்ல பேர சார் ரொம்ப பேசுவார், வேற பேசுவார். ஆமா, இல்ல அவரு சப்ஜெக்ட் வேற பேசுவாரு. சரி, நம்ம மங்க ஹரிராஜன் சார் பேசுவார், பேசிட்டாரு. பேர சார் நிறைய பேசுவார். அவருக்கு தான் அவருக்கு நம்ம ஸ்ரீதரன் நிறைய பேசுறாரு, அப்பதான் பேசினாரு. இல்ல எனக்கு ஆத்திரம் என்னன்னா, எந்த இடத்துலயும் நம்ம மொழியை நம்ம குறை சொல்ல வேண்டியது அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்தாலே வாழ வைக்கும் தமிழகங்க. யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது நம்ம தான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு யாராவது இந்தியில படம் ஜெயிக்கணும்னா கூட இங்க வருவாங்க.
தர்மேந்திர பிரதான் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்துல மோகன்லால், மம்முட்டி நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ரித்திஷ் நடிச்சிருக்காரு, பீமன் ரகு நடிச்சிருக்காரு. எல்லாரும் இங்க நடிச்சவங்க தான். நம்ம யாரும் குறை சொல்லலை. ஏன்னா நானும் நிறைய அங்க 360 படத்துக்கு மேல மலையாளத்துல பண்ணியிருக்கேன். அதனால மொழி நம்ம மொழி. அவர் அழகா பேசினாரு மலையாளத்துல எழுதி. நான் வாங்கி பார்த்தேன். பார்த்தேன். அவர் வந்து மலையாளத்துல எழுதி தமிழ்ல பேசுறாரு. என்ன இது பாருங்க. அப்ப அவர் பாராட்டம். ராஜன் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழ பேசணும்னு ஆசைப்பட்டார்ல, அதுக்காக வணக்கம் சார். உங்களுக்கு டைரக்டர் சார் உங்களுக்கு வணக்கம். அழகான பேர் வச்சுங்க. அகமொழி விழிகள், அற்புதமான பேர் சார். தமிழ் பேரு. உண்மையிலே கலைஞர் தான் உங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருப்பாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம தயாரிப்பாளர் குடும்பத்துல துபாயில இருந்து வந்திருக்காங்களாம். துபாயில இருந்தா அவங்களெல்லாம் மேடையில் கூப்பிட்டு ஒரு சால்வை போடலாமா? வாங்க வாங்க வாங்க, துபாயில இருந்து வந்திருக்காங்க. வாங்க மேடம், லாஸ்டா போட்டுக்கலாம். ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமான வாழ்த்துறேன். எப்பவும் உங்க கூட நிற்போம் சார். சார், நாங்க தமிழ் மலையாளம் பார்க்க மாட்டோம். நாங்க எப்பவும் உயிர்களை நேசிப்போம். உங்களை மாதிரி உங்க கூட எப்பவும் நிற்போம். எந்த இதுனாலும் எங்களை கூப்பிடுங்க. ராஜன் சார் இருக்காரு, பேரரசு இருக்காரு, நான் இருக்கேன். எல்லாரும் உங்க கூட தொண்டைக்கு நிற்போம்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் வாழ்த்து சொல்லி அமர்களை ரொம்ப பெருமை அடைறேன். எப்பவும் சொல்ற மாதிரிதான், அம்மா அப்பா மதிங்க. தாய்க்கு மிஞ்சி வேற எந்த தெய்வமும் இல்லை, தந்தைக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை. எனக்கு நானே நிகர் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே நினைச்சிக்க. அந்த மொழியில எப்பவுமே நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம தாய்மொழி உலகத்திலே அற்புதமான மொழி. நான் எல்லா நாட்டுக்கும் போறது மாடு அம்மானி தான் கருது. எங்கேயும் வேற எந்த லாங்குவேஜை கருத்து நான் பார்க்கவே இல்லை. அந்த தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. தமிழன் வெந்தே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த். என்ன ஒரு ஜெய்ஹிந்த் போடலாமாங்க எல்லாம்? சார் சார் போடுங்க சார். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். இந்தியன் வாழ்க. ஆஹா, என்ன ஒரு அருமையான ஸ்பீச். தேங்க்யூ மாஸ்டர். அடுத்ததாக தளபதியை வைத்து பல வெற்றி படங்களை தந்த இயக்குனரும் நடிகருமான பேரரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்மளோட பர்த்டே ஸ்டார் பேரரசு சார். தமிழன் வாழ்க, தமிழன் வாழ்க சொல்லிக்கிற இந்த மாஸ்டர் முதல் முறை இந்தியன் வாழ்க சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி இது. ஆமா, அது நான் சொல்லிடுறேன் அப்புறம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் டான்ஸர் சொன்ன மாதிரி இந்த நாள் இனி என்ன, நான் அசிஸ்டண்டா வந்ததுல இருந்து திருப்பாச்சி படம் பண்ணோம், சிவகாசி படம் பண்ணோம். அந்த காலத்துக்கும் சரி, இது வரைக்கும் இது மாதிரி என்னுடைய பிறந்த சிறப்பு அமைஞ்சதில்லை. நான் மேக்ஸிமம் பிறந்த கொண்டாடுறது இல்லை, பண்ண மாட்டேன். ஆனால் இந்த முறை ரொம்ப உங்க முன்னாடி, ராஜன் சார் முன்னாடி, மாஸ்டர் எல்லாரும் முன்னாடியும், நம்ம ஸ்ரீதர் சார், இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. எனக்கு நம்மளுக்கு வாழ்த்து வாங்கி தரது தேவராஜ் இருக்காரு. அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பாரு. என்னை மட்டும் இல்லை, இன்னைக்கு யாராவது பிறந்தாங்கிறது எல்லாமே லிஸ்ட்ல இருக்கும். அவரு பேஸ்புக்ல போட்டு மற்றவங்க வா, நாளைக்கு 28 அவருக்கு ஞாபகம் வச்சு போட்டு விட்டு, இல்லாட்ட பொறாமையில இப்ப இந்த வார்த்தை பழிக்காம போயிடும். அப்புறம் நம்ம கோவிந்தரா சாரு, பாலன் சார், நிறைய நம்ம நண்பர்கள நிறைய ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் பிறந்தநாள் சொல்லி வாழ்த்து வைப்பாங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் என்னை வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி. அப்புறம் இந்த இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் நான் பார்த்து அதிசயமா நினைக்கிற விஷயம் என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மேடையில் ஒருத்தர் தமிழ் பேசினாரு அப்படிங்கிறதுக்காக பத்திரிகை சங்கம் வந்து அவருக்கு சால்வை போடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவன் ப்ரொடியூசர் பவுல்ஸ் ஜார்ஜ், ஆமா அவர் ஜார்ஜ் ஏற்றி வந்துட்டார் பேப்பர்ல.
என்னோட படம் சிவகாசி. சிவகாசி வந்து தெலுங்குல விஜயதசமின்ட்டு அங்கே ரீமேக் ஆச்சு. அதோட ஆடியோ ரிலீஸ். அதுக்கு ஓகே சிவகாசி படம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்னை அங்கே ஆடியோ ரிலீஸுக்கு கூப்பிட்டாங்க. நாம் அங்கே போயிட்டு அங்கே ஹைதராபாத்ல ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம என்னடா பேசுறது, ஆந்திராவில் போய் தமிழ் பேச முடியாது அப்படின்ட்டு நான் தெலுங்குல ஒரு 10 லைன் கேட்டு எழுதிட்டு 2 நாளா மனப்பாடம் பண்ணேன். 2 நாள் மனப்பாடம் பண்ணா கூட தேட்டரில் போகும்போதுலாம் வேற சிந்தனை இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். தப்பா பேசிடக்கூடாது இல்லை. அங்கே ஸ்டேஜில் உட்காந்தோன்னே இன்னும் அப்படியே பயம் வேற வருது. எல்லாம் தெலுங்கு மக்கள், நம்ம பேப்பர் பார்த்துட்டு படிக்கலையே, மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறோம். அப்போ எவ்வளோ பேசி தெலுங்கு பேசி சமாளிச்சாச்சு. இப்பதான் தெரியுது, அதான் நம்ம தெலுங்க தமிழ்ல எழுதி பேசியிருக்கலாமே. நம்ம என்ன திருப்பாச்சி பண்ணிவிட்டோம், சிவகாசி பண்ணிவிட்டோம், திருப்பதி வந்து பெரும் பேசிக்கிருக்கோம். ஒரு புடிசர் தோன்ற விஷயம் ஒரு டைரக்டர் தோணலையே. தமிழ் எழுதி தமிழ படிக்கிறதே இங்க பெரும்பாடா இருக்கு. அதிகமா தப்பு படிச்சுக்கிருக்கோம். ஆனா அழகா ஒரு தமிழ மலையாளத்தில் எழுதி அப்படி பெரிய தமிழ் மாதிரி பேசுறாரு. அப்போ நீங்க அரசியலுக்கு வரலாம் சார். நீங்க ஏன்னா அந்த தகுதி உங்களுக்கு சினிமாக்குள்ள நீங்க அரசியலுக்கும் வரலாம். இதான் இப்ப யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த இது தெரியாம போச்சு. 2 நாளா போட்டு நெஞ்சில இந்த ஸ்கூல் 10th எக்ஸாம் எழுதும்போது மனப்பாடம் பண்ற மாதிரியே குத்திட்டு மனப்பாடம் பண்ணமே, எல்லாம் வேஸ்டா போச்சு சார். அடுத்து தெலுங்கு படம் கூப்பிட்டேன், நீ இந்த மலையாள படத்தை கூப்பிட்டோம். இவ்வளவு ஏன் மலர்தம் படம் பண்ணினா சன் ஆஃப் அலெக்சாண்டர், அதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ இப்படி மனப்பாடம் பண்றேன். புத்தி இடம்னு தெரியாம போச்சு எனக்கு. ஏன்டா தமிழ் எழுதி மலையாளத்தை படிச்சிருக்கலாமே, கையெழுத்து வாங்கிருக்கலாமே. அங்கே உள்ள பத்திரிகை என்ன செலவு போட்டிருப்பாங்கல்ல. எல்லாத்தையும் தமிழ் நிகழ்ச்சி வேணா இருக்கான், பெருந்தன்கையா இருக்கா. போச்சு. ஆமாமா. அதனால ஒரு நல்ல எங்க தமிழ் எல்லாருக்குமே, அதெல்லாம் படம் பண்ற எல்லாருக்குமே நம்ம பவுல்ஸ் ஜார்ஜ் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்காரு. நன்றி சார். நம்ம ஸ்ரீதர் சார் ஒரு நல்ல விஷயம் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ஒரு விஷயம், டிக்கெட் ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒரு தியேட்டருக்கு போறதுக்கு எது முக்கியம்? டிக்கெட் தான் முக்கியம். அங்கே பாப்கார்னை கட்டிட்டு உள்ள போறது இல்லை, கூலி சப்பாடி கட்டிட்டு உள்ள போறது இல்லை. தியேட்டர் படமாக உள்ள போகும்போது டிக்கெட் முக்கியம். அப்போ இந்த டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணும்போது ஏன் பாப்கார்ன் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? ஏன் கூலி நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? 30 ரூபா பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல சார். நான் சொல்றது சில இடங்கள்ல அது நிர்ணயம் பண்ணணும். அதான் கவர்மெண்ட் அதான். டாஸ்மாக்ல குவார்டருக்கு எவ்வளவு, ஹாஃபுக்கு எவ்வளவு, ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்றீங்கல்ல. படம் பார்க்க நாங்க பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரங்களா சார்? நிர்ணயம் பண்ணுங்க. நீங்க சிட்டியில உள்ள தியேட்டர்ல ஒரு பாப்கார்ன் 30 ரூபா பாப்கார்ன் நீங்க 50 ரூபாய்க்கு விற்கணும், 60 ரூபாய்க்கு விற்கணும். சட்டம் போடுங்க சார். நிர்ணயம் பண்ண உங்க கடமை சார். அவுட் சைட்ல 30 ரூபா பாப்கார்னா 40 ரூபா, இல்ல அங்கே 20 ரூபா பாப்கார்னா 40 ரூபாய்க்கு வீங்க. நிர்ணயம் பண்ணுங்க சார். 20 டீயை நாங்க எப்படி சார் 100 ரூபாய்க்கு நீ வாங்க சொல்றீங்க? என்ன வாங்க சொல்றீங்க? அது நிர்ணயம் பண்றது யாரு? அவங்க இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்றதுக்கு எதுக்கு அரசாங்கம்? நீங்க டிக்கெட் நிர்ணயம் பண்ற மாதிரி மால் தியேட்டருக்கு டிக்கெட் எவ்வளவு நிர்ணயம் பண்றீங்க? அவுட் சைடு உள்ள லோக்கல் உள்ள தியேட்டருக்கு சார் 100 ரூபாய்னாரு. உண்மைதான். அப்ப அங்கே நிர்ணயம் பண்றீங்க, இங்க 120 ரூபா. நீங்க யார் நிர்ணயம் பண்றது? நாங்களும் நிர்ணயம் பண்ணலையா? தியேட்டர் பண்றது சார். ஸ்ரீதர் சார், நீங்க நிர்ணயம் பண்ணுங்க டிக்கெட்டை. இல்ல அப்போ
நிர்ணயம் பண்ண ரேட்டை விட அதிகம் விற்றா அது பிளாக் டிக்கெட். எதுங்க பேசும்போது குறுக்க இந்த மாளுக்கு ஃப்ளோவில் பேசும்போது குறுக்க முட்டுக்கட்ட போகிறது எனக்கு ஃப்ளோ போயிடும். நான் உங்களை போய் அரசியல்வாதி இல்லை, நான் சராசரி மனுஷன், யதார்த்தவாதி. எனக்கு குறுக்க எனக்கு ஃப்ளோ போயிடும். எனக்கு என்னன்னா போச்சா அழகா போய்க்கிச்சு. அப்படியே என்ன சொன்னேன் நீங்க பாப்கார்ன் அதுவும் போச்சு. எதுக்காக சொன்ன தெரிஞ்ச போச்சு எனக்கு ஆன்சரை. அப்போ நீங்க டிக்கெட்டை நிர்ணயம் போது நீ பாப்கார்னுக்கு நிர்ணயம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது கவர்மெண்ட் கடமை. இன்னொன்று இருக்கு பாருங்க, படம் எங்க டேரக்டர் லாஸ்டா வந்துடுறேன். ஏன்னா சீதா சார் அன்னைக்கு கரெக்டா எங்களை சிங்க் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆள் கிடைக்காம இருந்துச்சு. மாட்டிக்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப அதுக்கு கவர்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதோட இன்னொரு கொடுமை இருக்கு. சினிமா தவிர்த்து இன்னும் சொல்றேன், பஸ் டிக்கெட். இப்போ இந்த சாதாரண சீசன்ல இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கோ கோயம்புத்தூருக்கு போறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க. ஒரு பஸ்ல வந்து ஒரு 300 ரூபா வச்சுங்களேன். தீபாவளி அப்போ 1300 ரூபா 1500 ரூபா ஏன் ஏறுது? யார் ஏத்த விட்டா? இஷ்டத்துக்கு அவன் பண்றது கவர்மெண்ட் இருக்கு, அரசாங்கம் இருக்கு. நான் அரசியல் பேசல, பாதிப்புறமான ஒரு குடும்பம் பேசுறேன். எந்த நாட்டுல இருந்து தான் கேட்கணும். இப்போ சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு, பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, சராசரி ஒரு ரேட்டு, அப்படி எதுக்கு? அது என்ன ஒரு வரம்புற? தீபாவளிக்கு பொங்கலுக்கு போறோம் யாரு சார்? குடிசை போறாங்க சார் ஊருக்கு. பொங்கலுக்கு யார் சார் போவா? இங்கிருந்து சென்னைக்கு போவோம், கிராமத்துக்கு போறான் சார் எல்லாரும். யார் சார்? கிராமத்தான் சார். இங்க குழி வேலை பார்த்துருப்பான், மாச சம்பளத்துல இருப்பான். அது எப்படி ஒரு பஸ்ல 2000 கொடுத்து போவான்? பிளைட் டிக்கெட்டு ரேட்டு வருது பஸ்ல தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சார் 2000 தாண்டுது. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் சரி பண்றது கவர்மெண்ட். நீங்க இஷ்டத்துக்கு பாப்கார்னுக்கோ, நீங்க கொக்கோ கோலாவோ பெப்சியா ஒரு ரேட்டுக்கு வித்துக்கோ, நினைச்ச நீ வச்சுக்கோன்னா அதுக்கு இல்ல. இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நான் போறேன், நான் படம் பார்த்துட்டு வரும்போது ஒண்ணுவேன், எனக்கு படம் நல்லா இருந்தா திருப்தி வருவேன், இல்லைன்னா திட்டிட்டு வருவேன், அவ்வளவுதான். ஆனா நான் என் குழந்தை குட்டி போனேன்னா அது படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதுக்கு இன்ட்ரோல் வாங்கி கொடுக்கணும். அப்போதான் அது நிறைவா வரும். குழந்தைகளுக்கு இன்ட்ரோல் ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டா அது நிறைவா வரும். அதனால நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் சொல்லுது, மற்றெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அது ஒரு இழப்பு. அப்புறம் இன்னொன்று சொல்ல நான் ஒத்துக்கிறேன் சார், ஸ்ரீதா சார், படம் நல்ல படங்களை ஓடுது இல்லை, அதையும் ஒத்துக்கணும். நம்ம சிறிய பட்ஜெட் எடுத்த நல்ல படங்கள் நம்ம லிஸ்ட் சொல்றீங்களா? இன்னைக்கு குடும்பம் சொல்றீங்க, லப்பா வந்து சொல்றீங்க, நிறைய படங்கள் டிராகன் எல்லாமே. அப்ப மக்கள் என்னன்னா தேட்டருக்கு ரெடியா இருக்கான், சும்மா எல்லா படத்துக்கும் வந்து செலவழிக்க ரெடியா இல்லைவன். நான் கொடுக்குற பணத்துக்கும், நான் வாங்குற பாப்கார்னுக்கும், நான் கொடுக்குற குடிசுக்கு செலவுக்கும் அந்த படம் ஒர்த்தாக்கும் நினைக்கிறேன் சார். அதான் மேட்ரு. அதுதான் சார், அது ஒத்துக்கிறேன் சொல்லல, அதான் ஒத்துக்கிறோம். நல்ல படம் கொடுத்தா வர்றாங்க சார். நம்ம அன்னைக்கு ஏற்க சொன்னேன், நம்ம ஆசைக்கெல்லாம் படம் எடுக்கக்கூடாது சார், மக்கள் படம் எடுக்கணும் சார், மக்கள் படம் எடுங்க சார். என் பையன் ஹீரோவா இருக்கணும், என் தம்பி டைரக்ஷன் பண்ணணும், என் மச்சான் மியூசிக் பண்ணணும், அப்பா முடிச்சரா இருக்கணும். என்ன நான் சொல்றேன், இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு புடிச்சர் படம் பண்ணுவார், தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாரு, தப்பே இல்லை சார். அதுக்காக நீங்களே போய் நடிப்பீங்களா? ஏன் ஒரு பிடிச்ச போய் நடிக்க கூடாது கேள்விக்கூடாது, நடிக்கலாம், தங்கம் போல நடிக்கலாம். ஆனா ஒரு புது புடிச்சு கொண்டு வர்றாரு, தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாருங்கும் போது நீங்க சரியான இயக்குனர் ஒப்படைங்க, அதை சரியான கதையை தேடுங்க. நீங்க முதல் படத்தை நடந்து வரும்போது பூலாம் போட்டு நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, அது மாதிரி பாட்டு பிடிக்க அறிமுகப்படுத்தாதீங்க. மக்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்காது. நீங்க ரசிப்பீங்க, நீங்க உங்க குடும்ப ரசிக்கும், சொந்த ரசிக்கும், மக்கள் இப்படி ரசிப்பான். அப்புறம் தேர்ல கூட்டவில்லை என்ன பண்றது? இதுல சீதா சொல்ல நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஆசைக்கு படம்னா போட்ட படம் வராது சார். படத்தை படமா பண்ணுங்க சார், கண்டிப்பா பணம் வரும் சார். நான் உண்மையிலேயே இந்த படம் ட்ரெயில பார்த்து மிரண்டேன். பெயிண்டிங் இருக்கு சார்.
ஒரு தாரோட அவ்வளவு அழகா கட்டியிருக்கே சார், அருவி அவ்வளவு அழகா கட்டியிருக்கே சார், அந்த காட்டுக்குள்ள அந்த ஒளி விழுகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்கு. சும்மா ஏதோ எடுத்து எடுக்கல, உங்களோட உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் உழைப்பு தெரியுது, கேமராமேன் உழைப்பு தெரியுது, டைரக்டர் உழைப்பு தெரியுது. அப்ப சமீபத்தை பார்த்த ஒரு ட்ரெய்லர்லயே இதுதான் ஒரு சரியான ஒரு படத்துக்கான உதாரணம் தெரியுது. இப்போ டெக்னாலஜிலாம் டி எந்த ஒர்க் பண்ணிங்களா தெரியுது. எங்க டேரக்டர்ஸ் டியில் மெனக்கட்டு இருக்காங்க. டி எதுக்கு இருக்கு, டி எதுக்கு இருக்கு, அதுவும் நம்ம ரசிக்க வைக்கணும். அப்ப டிஏ கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்துல நிறைய இடங்கள்ல. டைட்டில் சொன்னாங்க, தமிழ் டைட்டில். இன்னைக்கு பேச்சு அதான். ஏன்னா ஒரு மலையாள கேரளா வந்து ஒரு படம் பண்றவங்க டைரக்டர் ஒரு மலையாளி, அவங்க அழகான தமிழ் டைட்டில் தேடி இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், தமிழன் என்ன டைட்டில் வைக்கிறீங்க, நம்ம என்ன பண்றோம், இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அப்ப அவங்க தமிழ பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் வைக்கிறோம். யார் பொறுக்கலாம இருக்கா? ராஜேந்திர சொன்னாரு, அஜித் சார் படம் குட் பேட் அக்லி, அவர் விடாம அழகா டைட்டில் வச்சாரு. அதுவும் பார்க்கல. இப்போ குட் பேட் அக்லி வசூல் கலெக்ஷன் ஆகுது. அப்ப அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுவாரு, இங்கிலீஷ் வச்சு ஓடுங்க, அவரும் நினைப்பாரு. கதை நல்லா தான் ஓடும், அது ஒரு விஷயம். ஆமா, அதை லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது. பெரிய மாஸ்க் இருக்குள்ள கதையெல்லாம் கூட ஓடும், அதுக்கு கதையெல்லாம் கொண்டாடத்த ஓடுங்கிறதெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அது அவங்களுக்கான ஒரு மாசு ரசிகர் இருக்காங்க, தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாமே வேணும். கதை வேணும், நல்ல ஒளிப்பதிவு வேணும், நல்ல மியூசிக் வேணும், நல்ல திரைக்கதை வேணும். சிறிய படங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும். பெரிய படங்களுக்கு அது வேற விஷயம், கமர்ஷியல் படங்களுக்கு அது வேற விஷயம். அதை நினைச்சு நம்ம சின்ன படம் பண்ணக்கூடாது. சின்ன படத்துல எல்லாம் சிறப்பாக தான் தியேட்டருக்கு ஆள் வருவான். அதை நம்ம பண்றோமா? சார், புது பட ஹீரோ நல்ல இயக்குனர் கொடுங்க. அப்புறம் சில ஹீரோக்கள், வளர்ந்து வர ஹீரோக்கள் 2 படம் நடிச்சிட்டீங்க, ஓடிருச்சு. அப்ப 2 படம் நடிச்சு ஓடுனால நமக்கு கதை அறிவு வந்துச்சுன்னு இல்லை. உடனே நீங்க கதை கேட்டு நீங்க அதை பிக்ஸ் பண்ணி நீங்க ஹீரோ தயார்பட்டு அனுப்புறதுனால நல்லா நடக்க போறதில்ல. நீங்க ஒரு சம்பளம் வாங்குறோம்ல. ஒரு இங்க தமிழ்நாட்டுல இயக்குனர் சங்கம் இருக்கு, எழுத்தாளர் சங்கம் இருக்கு, பெரிய பெரிய கதாசிரியர் இருக்காங்க. அதுல திறமையான கூப்பிடுங்க, ஒரு 3 பேர் குழு போடுங்க. சார் அந்த கதையை கேளுங்க சார், அவங்க கேட்டு கரெக்டா சொல்லுவாங்க சார். நம்ம நினைச்சதை எடுக்கணும். நம்ம யார்ட்டையும் அட்வைஸ் நமக்கு எல்லாம் தெரியுங்க நினைச்சா கொடுத்தா போகுது. அதனால சிறிய படத்துக்கு மக்கள் வல்லைங்களை வர்றாங்க, சரியா எடுக்கணும். அதே நேரத்துல இன்னும் சிறிய படங்கள் சீரியஸ் சார், இன்னைக்கு சிறிய ஒரு குடும்ப சம்பளம் ஓடி இருக்கு, இதோட 3 மடங்கு ஓட வேண்டிய படம் சார். அது இந்த வசூலோட 3 மடங்கு வசூல் வர வேண்டிய படம் ரப்பர் பந்து. இப்ப வந்து வசூலோட 3 மடங்கு வர வேண்டிய வசூல். அது குறையிற காரணம் இந்த ரீசன்லாம். வெற்றி வந்துச்சு, ஓகே, மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அப்ப இந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அது குறையுது. ஆமா, இது வந்து தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், சினிமா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க மட்டும் முடியல. நான் அப்போ சொல்றேன், கவர்மெண்ட் இதுல வரையறை பண்ணணும். வேற ஒன்றும் இல்லையே. ஏன் வந்த உடனே ஒரு கோவம் வந்துச்சு நினைச்சேன் மங்கையராஜனுக்கு. என்ன இல்ல, ஏன் ஒரு மங்கையராஜன் வச்சு சொல்றோம்னா அவர் சொல்லுவாரு, போட்டு கொடுத்தாலும் சொல்றதானே என்ன இப்படிலாம் இருக்கு. நான் சொல்ல நியாயம் தானே, நியாயம் நினைச்சேன். அதனால கவர்மெண்ட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இஷ்டத்துக்கு கார் சார் வெளியே வந்துன்னா படம் பார்த்தது 150 ரூபானா கார் பார்க்கிங் 250 ரூபா வருது. அது வேற சார். கார் பார்க்கிங் அது 2 மடங்கு இருக்கு. எங்கேதான் நான் கார் பார்க்கிங் காசு கொடுக்குறதா, பாப்கார்ன் காசு கொடுக்குறதா, டிக்கெட் காசு கொடுக்குறதா? இதெல்லாம் சிறிய படத்தோட வெற்றியோட அளவை குறைக்கிறது. நல்ல படமா இருந்தாலும் வெற்றி அடைகிறது, அந்த வெற்றி அது குறைக்கிறது. இன்னும் பெரும்பான்மா படத்துக்கு வரும், எல்லா காலம் பதில் சொல்லும். வரும். ஆமா. அப்புறம் இந்த படத்தோட
இயக்குனர் சசீந்திரன் கே சங்கர் அதானே? ஓகே. பாதர் சாரோட அசிஸ்டன்ட். சிலர் தான் யார்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க பேரை காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, அவங்க படத்துல ஒர்க் பண்ணும்போது சின்சியரா ஒர்க் பண்ணிருக்கணும், உண்மையா ஒர்க் பண்ணிருக்கணும், டைரக்டரை விட அந்த பத்தி அவங்க அக்கறையா ஒர்க் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி இயக்குநர்கள் தான் தன் படங்களை இந்த மாதிரி படைப்பை உருவாக்க முடியும். இதோட மேக்கிங் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் படம் நஷ்டம் இருந்தாங்க, நம்பி நம்பாம இருந்தோம். அறவரையா பார்த்துட்டு போறோம் இருக்கும். நிறைய பேர் ஒரு அசன்பாங்க, பார்த்துட்டு சிலர் இருக்காங்க டேரக்டர்லாம், யார்கிட்ட ஒர்க் பண்ணிய, நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், நான் புதுசாக நினைப்போம். அந்த டேரக்டர் பால் வெட்டிட்டு இருப்பாரு, ஆனா அவர் பேர் சொல்லுவான் ஒர்க் பண்ணுன்ட்டு. ஆனா இவர் உண்மையிலே உள்ள ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன அவர் பேரை காப்பாத்திருக்காரு. அஷ்டங்கிற சார் அந்த பரச எங்க நாங்க எப்பவுமே இங்க தமிழ் மலைன்னு பிரிச்சிடல. இங்க எப்பவுமே தமிழ் டைரக்டரு, மலையாள டைரக்டரு, கேரளா டைரக்டரு அதெல்லாம் பிரிச்சே பாக்குறோம் சார். பாஷையை கொண்டாடணும் சார், நாங்க சித்திக்கு கொண்டாடணும் சார், நாங்க ஜோஷி கொண்டாடணும் சார், நாங்க எல்லாரும் கொண்டாடுவோம், உங்களையும் கொண்டாடுவோம். எங்களுக்கு நமக்கு இல்லைன்னா நம்ம ஒரு மாஸ்டர் கொஞ்சம் நம்மளுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சிலது நம்ம ஆரஞ்சுக்கணும், அப்போ குறை தெரியாம போயிடும். தமிழன் நம்மளோட தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிறது சில விஷயங்கள் நம்ம சரி என்ன மிஸ்டேக் அதையும் யோசிக்கணும்ல. ஒரு உண்மை என்ன நான் சொல்லுவேன், பிராங்க பேசுறதுதான். இப்ப ஒரு தமிழ் படம் டைரக்டர் தமிழராக இருப்பாரு, ஹீரோ கர்நாடகராக இருப்பாரு, கதாநாயகி மலையாளியா இருக்கும், கேமராமேன் தெலுங்காரா இருப்பாரு. எல்லாம் கலந்துருக்கு. அங்கே நாங்கள் பிரிச்சு பார்க்க மாட்டோம். நாங்கள் தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னதெல்லாம் மொழி பார்க்கறது இல்லை. இந்த ஹீரோ வேணும், இந்த கதாநாயகி வேணும், இந்த கேமராமேன் வேணும், இந்த எடிட்டர் வேணும், இந்த மியூசிக் டைரக்டர் வேணும், அவ்வளவுதான் எங்களுக்கு. ஆனா நீங்க மலையாள படத்தை பாருங்க, இங்கே உதாரணம் பிடிச்சிருக்காரு மலையாளி. தப்பா நினைக்காதே சொல்றேன். நான் எங்களுக்கு இப்ப மாறு சொன்னதால நான் ஆரம்பிக்கிறேன். எங்களை டைரக்டர் யாரு மலையாளி, கதாநாயகன் யாரு மலையாளி, கதாநாயகி யாரு மலையாளி, கேமராமேன் யாரு மலையாளி, எடிட்டர் யாரு மலையாளி, எல்லாம் மலையாளி. பார்த்து வர்றது யாரு மாஸ்டர் அன்புச்செழியன் சார், ஸ்ரீதர் சார், பேரரசு சார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எங்க சொன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை நமக்கு இல்லைங்கிற இல்ல இல்ல நம்ம அந்த ஒரு ஒற்றுமைங்கிறது நம்ம அதுக்காக நீமே தமிழ் தான் கதாநாயகம் இருக்கணும், தமிழ்ச்சி தான் கதாநாயகம் இருக்கணும் அப்படி இல்லை. எல்லாரும் ஒற்றுமை வேணும் சார், என்ன உணர்வு வேணும் சார். நீ சினிமா ஒட்டி மாத்த நம்ம என்ன உணர்வு ஒற்றுமை இல்லாதனால நாடு சீரழிச்சு போயிருக்கு. இங்க இல்ல நம்ம இந்தியா பாரு மாஸ்டர் ஜெய்ஹிந்த் அப்படின்னாரு, இந்தியா வாழ்கனாரு. இந்தியா எப்படி வாழ்க வாழ்னு சொல்லிட்டு இருக்கிய? இந்தியா எப்படி இருந்துச்சு? ஏன் அடிமுடி கிடைச்சு? ஏன் வந்தவெல்லாம் நம்மள ஆண்டான்? ஏன் நமக்கு ஒற்றுமை இல்லை, நம்ம ராஜாக்கள் ஒற்றுமை இல்லை. ஒருத்தனை அடிச்சு அவன் நிலத்தை நம்ம பிடுங்கணும், இவன் சாம்ராஜ்யத்தை நம்ம அழிக்கணும், அவன் நம்ம பிடுங்கணும், இவன் சாம்ராஜ்யம் அழிக்கணும். நமக்குள்ள சண்டை 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 சண்டை. வந்தான் இஸ்லாமியர் பிடிச்சான், ஆட்டான், அடிச்சு கிடக்கான், வந்தான் ஆங்கிலேயர் வந்தான். எல்லாரும் ஒற்றுமை இருந்தா இந்த வியாபாரம் வந்தான்ல ஒரு இடத்த பிடிச்சிக்கணுமா, அடிச்சு விரட்டிருப்பாங்க சார். ஒரு ராஜா அடிச்சு கொல்லும் போது இவன் அவனைத்தான் கொள்றான், வேடிக்கை பார்த்தான். இன்னொரு ராஜாவை அடிச்சு சாமர்த்தியம் பிடுங்கும் போது இன்னொரு ராஜா வேடிக்கை பார்த்தான். அவன் வேடிக்கை பார்த்ததுனாலதான் நம்ம நாடு அடிமையாகி சின்னவனம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு அதேதான். 26 பேர் காஷ்மீர்ல கொண்டிருக்கானுங்க. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், வெறி நாய்கள், என்ன சொல்லுவாங்களே. அந்த உல்லாச பண்ண அந்த அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றவன் அவன் தான் உலகத்துல மிகப்பெரிய கோழை, மிகப்பெரிய கோழை. அப்ப அரசியல் ரீதியா
நமக்கு ஆயிரத்தி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். இவன் அவனை திட்டலாம், இந்த கட்சிக்காரன் அவனை திட்டலாம், நீ ஊழல் பண்ணிட்ட, நீ நில வசூல் பண்ணிட்ட, நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட, 1000 பண்ணலாம் சார். ஆனா இந்தியாவுக்குன்னு ஒண்ணு வந்தா எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் ஒண்ணு சேரணும் சார். அவன் தான் இந்தியன். நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இல்ல, நீ இந்திய துரோகி. இந்திய துரோகி நீ. எங்கே நம்ம இந்திய பற்ற காட்டுறோமோ அங்க இந்திய பற்ற காட்டிடணும். இதுதான் சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி ஒருத்தர் பரிசு பத்திடலாம், இதுல அரசு பண்ணிடலாம். அதுக்கு இல்ல, அதுக்கான நேரம் இல்லை. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒரு வார்த்தை மாதிரி வந்துருச்சு. இப்ப போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க சார்? பேஸ்புக்ல ஒரு ராணுவத்தை பத்தி பேசினா கீழே கமெண்ட்ஸ்ல பாருங்க சார், ராணுவத்துக்கு கேள்விப்பட்டா சார், இந்தியா வந்து ராணுவத்துக்கு கேள்விப்பட்டா சார். அப்ப எப்படி சொல்றாங்க ராஸ்கல? பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்க தேர்தல் சந்திக்கும் போது நீங்க சண்டை போட்டுக்குங்க. இங்க இது இந்திய அரசு, அவ்வளவு. இங்க இந்திய அரசு, இந்திய அரசுக்கு வந்து வெளியில இருந்து ஒரு 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 தாக்குதல் வரும்போது, வெளியில இருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நாம எல்லாரும் சேர்ந்து அது இந்திய அரசுக்கும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நேரம் பத்தி இந்திய அரசு பரிசு மத்தினாலோ குறைச்சினாலோ நீ இந்தியனே இல்ல. முதல்ல நீ அரசுக்கு லாய்க்கு இல்ல. அரசுக்கு யாரையா வரியா? மக்களுக்கு தானே அரசு பண்ண வரியா? சம்பாதிக்க வரையில, கொள்ளடிக்க வரையில? மக்கள் யாரு? எனக்கு பேஸ்புக்ல சில தலைவருக்கு சொல்ற அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்துல அரசு பண்றாங்க, இந்த நேரத்துல அரசு பண்றீங்க. அதோட இல்ல, அங்க பாகிஸ்தான்காரன் அவன் அவன் இந்தியா சப்போர்ட் பண்றான் சார். நீ பண்ண தப்புங்கிறான். இங்க உள்ள அவன் சப்போர்ட் பண்றான். நான் சரி நீ உள்ள போய் இருந்து வாரு, ஒரு மாசம் இருந்து வாரியா? நீ சப்போர்ட் பண்றவன் பாகிஸ்தான்ல ஒரு நீ உல்லாசம் போயிட்டு வா பார்ப்போம். இங்க அங்கிருந்து இங்க வராங்க, உல்லாசம் பண்ண வராங்க, இங்க மருத்துவத்துக்கு வராங்க, இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியம் விட்டு திரும்புறாங்க. எந்த இந்தியனாவது பாகிஸ்தான்ல போய் ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம்? யாராவது போயிருக்கலாம்? இந்தியாவுக்கு இங்க நீங்க சொல்றீங்களா, இங்க யாரும் உல்லாசம் போயிருக்கலாம்? இங்க இருந்து சும்மா ஒரு கட்சியை குறை சொல்றதுக்காக இந்தியா பண்ணி கொடுக்காதீங்கயா. அது ஒரு கேவலமான. அப்படி பதவி தேவையா? அப்படி பதவி தேவையா? ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா. ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்க பேசுறது நாங்களாம் பேசியிருக்கோம். நான் ஒன்னே சொல்றேன், இங்க உள்ள முஸ்லிம்களை தீவிர கார் துப்புறாங்க. நம்ம ஒரு நாட்டில் உள்ள பல முஸ்லிம்கள் அந்த தீவிரத்தை ஆதரிக்கிறாங்களா? அவங்க ஆதரிக்கல, அவங்க தப்புன்னு சொல்லிக்கிருக்காங்க. நீங்க என்ன இடையில நீங்க அது சரின்னு சொல்லிக்கிறீங்க? நிறைய சொல்றாங்க சார். பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் பாருங்க. ஒரு நம்ம ராணுவத்தை போயிட்டு உள்ள இப்படி இருக்கதான் இதான் உதாரணம். பேசும்போது இவர் எங்க சப்போர்ட் பண்றாங்க? நான் வந்து சார் எங்க இந்திய மக்கள் 26 பேரை கொண்டுட்டாங்க, அவன் தீவிரவாதிகளுக்கு நாங்க துணுவோம். நீங்க அதுக்கு சப்போர்ட்டா அதுக்கு காரணம் கேட்காது. காரணம் கேட்டா தப்பு. கொண்டு செத்த 26 செத்தால இந்தியன் செத்தா அதுக்கு யாராவது கடுமையா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கலாம்? யாராவது அது இங்க பெருசா கேட்கலைங்கிறாங்க. அது வேற விஷயம். அவன் கேட்டானா கேட்கலையா, இந்துவா முஸ்லிம் அதெல்லாம் இல்ல, செத்தவன் இந்தியன், அவ்வளவுதான். அது வேணாம், அந்த அரசு வேணாம். செத்தவன் 27 பேர் இந்தியன்ஸ், அது உண்மைதானே? இந்துவாதான் முஸ்லீம் அது தேவையில்லை எனக்கு. அவன் செத்தவன் இந்தியன். இந்தியனா நமக்கு இது வரணும். இங்க போயிட்டு மோடியை குறை சொல்றது, அமித்ஷாவை குறை சொல்றது, அதுக்கான நேரம் இல்லைங்கிறேன்னா, அதுக்கான நேரம் இல்லை. அது நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒற்றுமை. ஏன்னா முடிச்சேன், அதான் முடிக்கு வந்துருந்தான். ஏன்னா எதுக்கு சொன்னா, எங்கே போயிடுச்சு ஒற்றுமை வேணுங்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு அங்க விடுங்க. தமிழ் மொழியில இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு உணவு போயிட்டு இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒற்றுமை வேணும். இப்போ இண்டஸ்ட்ரி ஒற்றுமை வேணும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து வசூல் வழங்கிறோம், சேட்ட ஆள் வழங்கிறோம்,
சிறுபடம் ஓடலைங்கிறோம். இதுக்கானதுக்கு என்ன ஒண்ணு, எல்லாரும் கூடும், பெப்சி சேவைப்பாளர்கள் எல்லாம் கூடி இது என்ன இதுக்கு நம்ம பேசிக்கிறோம் நாங்க, அவங்க பேசினத. அப்ப அவங்களுக்கு ஒற்றுமை வரணும். ஆளாளுக்கு நீங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு நீங்க சண்டை கொடுக்குறீங்கன்னா இதான் தமிழ் கூட போயிடும். இப்போ இங்க ஒற்றுமை வரணும். எதா இருந்தாலும் ஒற்றுமை தான் முக்கியம். எங்க சொன்ன மலையாளி சொல்லி நான் இந்தியா இதுக்கு போயிட்டு காஷ்மீர் போயிட்டேன். இந்த அகமொழி விழிகள் நல்ல டைட்டில், நல்ல தமிழ் டைட்டில். 2 பேருக்கும் பார்வை இல்லை, கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் பார்வை இல்லை, அதானே சார்? பார்வை. அப்போ காதலர்கள் காதலனும் காதலியும் பார்வை இருந்தால் கண்ணால் பேசிக்கொள்வார்கள். அவருக்கு பார்வை இல்லை, அப்ப அகமொழியால் பேசிக்கொள்வார்கள். தானே? அப்ப அகமொழிங்கிறது அதான் மனசுல உள்ளதான். அதை வெளியில்லாத பேசிக்கிறாங்க, வெளியில்லாதவங்க அகமொழியால் பேசிக்கொள்கிறார்கள். இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, ட்ரெய்லர்லயே அந்த ரொம்ப திருவிழா இருந்தது. கதாநாயகன் சூப்பரா பண்ணிருக்கேன் சார். கதாநாயகி ஜூகி சாவ்லா மாதிரி இருக்காங்க. பெரிய அளவுல நீங்க வெற்றி அடையணும். அது எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்க தமிழ் படங்களை இயக்கணும், நீங்க தமிழ் படம் தயாரிக்கணும். படம் மிக வெற்றி அடைய இந்த வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். சார், அடுத்ததாக இந்த படத்தின் பாடகர் ஸ்ரீஜித் கிருஷ்ணா அவர்களை அழைக்கிறேன். அவர் நமக்காக பேச மட்டும் போறதில்லை, இப்ப அழகான ஒரு பாட்டும் பாட போறாரு. இது ஸ்ரீஜித் கிருஷ்ணா நான் ஒரு மலையாள படம் பண்ணும்போது ரோட்ல போகக்கூடிய ஒரு சிங்கர், அதாவது தெருவில் பாடிட்டு இருந்த ஒரு சிங்கர் என்ன அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தும் போது அந்த பாடகன் இவரோட ஃப்ரெண்டா இருந்தது. சரி, நான் என்ன சொல்லிட்டு ஏசியானெட்டோட ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பாடகரை நான் ஒரு பாட்டு பாட வைக்க போறேன் என்னோட மலையாள படத்தில்னு சொல்லிட்டு நான் சமீபத்துல அந்த மலையாள படத்துல பாட வச்சேன். அப்போ ஒரு மிகப்பெரிய மேட்டர் என்ன நடந்ததுன்னா, இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா அந்த ஃப்ரெண்ட், அவரோட ஃப்ரெண்டு தான், சின்ன வயசுல இருந்து அவர் ஃப்ரெண்டு தான். ஆனா அவர் ரொம்ப தெருவில் எல்லாம் சுத்திட்டு இருந்த, ஆனா அருமையா பாடுவாங்க. இவருக்கு அந்த பாடலை கத்து கொடுத்தது ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான். அப்போ நான் நினைச்சிட்டேன் இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு தான் இந்த அகமொழி வீடிகள் ஒரு பாட்டை இவர் பாட வச்சதும் அந்த லவ் சாங் பாடி இருக்கிறது ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான். எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு தமிழ் பேச முடியாது, தெரியாது. மலையாளம் தான், மலையாளி தான். நான் சின்ன மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க கேரளாவில். நிறைய வேதிகளில், சின்ன வேதிகளில் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் செய்திருக்கார்கள். But this is my first experience in Tamil movie. First song இங்கே கிடைச்சாச்சு. அந்த சசீந்திர சார் எனக்கு கடவுள் மாதிரி. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி, முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. என்னோட சசீந்திர சார் என்னோட ஃபர்ஸ்ட் மூவியில் எனக்கு ஒரு சான்ஸ் தந்தாச்சு. அது பெரிய நன்றி, எல்லாருக்குமே பெரிய நன்றி. சாங் லவ் சாங் நல்ல உங்களுக்காக. என்னுயிரின் உயிரறியும் உயிராகும் நீயே, அகமொழியில் இருவிழியும் ஒளியாய் கண்ணே நீ, சிந்தூர சிந்தாடி செவ்வான நிலா, புதுமழையில் தமிழொழுகும் காவேரி நீரேவா, புனிதமானதோ உனை அறியாமே இந்த மௌனம் தேடுதே விழிகளில் காதல் பூமொழியோ,
அன்பே என் சுவாசமே ஜீவனாய் என் அன்பே என் சுவாசமே அப்புறம் சார் ஒரு மிகப்பெரிய மேட்டர்னா என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பினார் ஃபேஸ்புக்கில் வந்து. அவர் ரொம்ப நல்லவர் தான். அவர் பேர் வந்து சரவணன். நீ கொஞ்சம் மேடையில் வா. அவரை வந்து நான் இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கேரக்டர் நடிக்க வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான். நிறைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு நடிகர் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. அவருக்கும் இது இந்த படத்துல பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அகமொழி வெளிகள் திரைப்படத்தின் எனது மதிப்புக்குரிய இயக்குனர் சச்சீந்திர கே சங்கர், தயாரிப்பாளர் அவர்களுக்கும் திரைப்படத்தின் நடிகர் அவர்களுக்கும் இன்று பேரரசு ஏன்னா சாரோட வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன். இன்று அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துவது எனக்கு வயதில்லை. இதுல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, எனது மதிப்புக்குரிய இயக்குனர் தயாரிப்பாளரும் எனது சினிமா ஆர்வத்தை கண்டறிந்து பேஸ்புக்ல தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆர்வம், நேரில் வர சொல்லல. ஒவ்வொரு ஆடிஷனா நான் பேஸ்புக்ல போட்டுட்டு இருக்கிறேன். சாரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வெளிகள் தான் என்னை ஒரு நடிகனா வந்து என்னை இந்த திரைப்படத்தில் எனக்கு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அவ்வளோ அற்புதமா வர சொல்லி என்னையும் நடிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மேடை வந்து எனக்கு 3வது மேடையை வந்து நான் ஏறுறேன். இந்த மேடையிலையும் எனக்கு தயாரிப்பாளர்களுக்கும் சச்சீந்திர கே சங்கர் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் பேரரசு சார் அவருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி சினிமாவில் சாதிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு தன்னம்பிக்கைக்கும் எனது மதிப்புக்குரிய சச்சீந்திர கே சங்கர் அவர்கள் வர சொல்லி அழகா நடிக்க வச்சு, எங்க போனாலும் எந்த படப்பிடிப்புக்கு போனாலும் ஒன்றியா தான் போவோம், யாரையும் கூட்டி போக மாட்டேன். காலையில கும்பகோணத்துல கிளம்புனா சாயங்காலம் வந்தேன். இப்ப இந்த நிகழ்ச்சி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ எனது இயக்குனர் காதலிக்கிறேன், இந்த சினிமாவை காதலிக்கிறேன், உங்கள் அனைவரும் காதலிக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு வணங்குகிறேன். நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க சார், மிகப்பெரிய நன்றி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கேப்டன் ஆஃப் த ஷிப் அகமொழி விழிகள் படத்தின் டைரக்டர் சசி. என் மனதிற்கு கொடுத்த மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு தருணம். அந்த தருணமே என்னோட பொக்கிஷம். இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கத்தை ஒரு முறை கூட சொல்கின்றேன். பேரரசு சார், அதேபோல் கேராஜன் சார், ஜாக்கவர்த்தங்க சார், திருச்சி ஸ்ரீதர் சார், செல்வன் சார், அன்பு செழியன் சார், இவங்களெல்லாம் என்னோட இந்த படத்துக்கு நம்ம படம் மாதிரி என்ன நினைச்சு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கின்றேன் சார், மிகப்பெரிய நன்றியை சொல்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தை, அரசியலை, ஒரு மனிதனை எப்படி
ஒரு நிலைமையிலிருந்து அந்த நிலைமையிலிருந்து தூக்கி வைக்கிறதுக்கு ஆளாக்குவதோ அதுவே பிரஸ் மீடியா தான். அந்த பிரஸ் மீடியா இருந்தா தான் ஒரு மனிதன் 4 பேரை தெரியும், 5 பேரை தெரியும், 100 பேரை தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரஸ் மீடியா தான். அந்த பிரஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், எல்லா ஊடக நண்பர்களுக்கும் அகமொழி விழிகளால் வணக்கத்தை சொல்கின்றேன், என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்கின்றேன். இந்த படத்தை பற்றி சொன்னா ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நம்ம எல்லாரும் பேசிட்டு அந்த மேட்டரெல்லாம், அந்த மேட்டர் பேசும்போது எப்படின்னா, ஒரு 26 பேரு நம்ம இந்த இந்தியா மண்ணிலிருந்து நம்மளை விட்டு போயிருக்காங்க. அது ஒரு கேள்வியாக, அந்த கேள்வி ஒவ்வொரு இந்தியன் குடிமகனுக்குள்ளேயும் ஆணியை தரைக்கும் விதத்திலே, அந்த கிறிஸ்து தேவனோட இருக்கையில் ஆணி இருக்குல்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ள தரைக்கும் விதத்தில தான் அவங்க நம்ம விட்டு போயிருக்கு. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து அந்த அவங்களோட ஆத்மாக்காக மௌனாஞ்சலி செலுத்துங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இந்த படத்தை பற்றி பேசணும்னா முதல்ல என்னோட ப்ரொடியூசரை பற்றி பேசணும். ஒரு படம் உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முதலீடு போட்டு வர்றதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர், நம்ம மனசு தெரிஞ்சு, நம்மளோட ஐடியாஸை புரிஞ்சு, கற்பனையில் எப்படியெல்லாம் ஒரு கனவை பார்த்து அந்த ஃப்ரேம் பார்த்து எப்படியெல்லாம் உருவாக்குற ஒரு சினிமாவை, அந்த சினிமாவை அவங்கக்கிட்ட நம்ம பதிவு பண்ணி அது எடுக்கிறதுக்கான முதலீடு போடணும் இல்லையா? அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் ஒரு ப்ரொடியூசர் தான். ஒரு ப்ரொடியூசர் இருந்தால்தான் இந்த ஃபீல்டு இருக்கும். இந்த ஃபீல்டு இருந்தால்தான் அதோட தலைவர்கள் இருக்கும். அந்த தலைவர்கள் இருந்தால்தான் இந்த ஃபீல்டை நல்லா காப்பாற்ற முடியும். பல எண்ணங்களால் இந்த ஃபீல்டு அங்கங்க சிதறி இருக்காங்க. ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த தலைவர்கள் அரசியலை பார்க்காம, அரசியல் அந்த அந்த அரசியலோட அந்த காத்து இருக்கு இல்லையா, அந்த காத்தை பார்க்காம, அந்த அரசியலுக்குள்ள வராம, இந்த சினிமாக்காக எப்போதும் வாழ வைக்கக்கூடிய அந்த சினிமாக்காக, இது தமிழகத்தையும் எல்லா இடத்தையும் இப்பவும் வாழ வைக்கிறது சினிமா தான். அது எப்போ என்னால சொல்ல முடியும், சினிமா மட்டும்தான். நிறைய பெரிய ஆளுங்களை எல்லாம் சினிமா கொடுத்திருக்காங்க. அண்ணாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, அங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம். இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இந்தியா என்றது, நான் இப்போ ஒரு மலையாளியாக பேச வரல, என்னோட பாட்டி தான், என்னோட அம்மா மலையாளம், என்னோட பாட்டி தான் தமிழ், என் பாட்டி தமிழ். ஏன்னா அந்த தமிழ் என்ற பாட்டி பெற்றா ஒரு பொண்ணு தான் என்னோட அம்மா, அது மலையாளம் தான். அந்த மலையாளத்தில் தான் நான் பேசுறேன், அந்த மலையாளத்தில் இருந்து தான் நான் வர்றேன். ஏன்னா அது எனக்கு நான் அடுத்தவன் மலையாளி, இந்த தமிழன் தெலுங்கன் அப்படியெல்லாம் கிடையாது. என்னோட பாட்டி யாரு அப்படி நான் ஒரு கேள்வி கேட்டா அது தமிழ் தான், உறுதியா சொல்ல முடியும், அது தமிழ் தான். அந்த கலாச்சாரம் தான், அந்த கலாச்சாரத்தில் இருந்து தான் என்னோட தாய் வந்திருக்கு. செந்தமிழ் மொழியில் இருந்து தான் மலையாளம் வந்திருக்கு, தெலுங்கு வந்திருக்கு, கன்னடம் வந்திருக்கு, அனைத்து மொழியும் வந்திருக்கு. அது உண்மைதான். அந்த உண்மை ஒரு பேச்சாக இல்லை, உரிமை. அவர் சொன்ன மாதிரி உரிமை, இது என்னோட சகோதரர்கள் தான், உரிமை தான். அந்த உரிமை இருக்கணும். வந்தவர்களை காப்பாற்றக்கூடியதும் வாழ வச்சதும் இந்த தமிழகமே. வெல்லும் தமிழ்நாடு, வெல்லும் இந்த மண்ணு. இந்த மண்ணில் என்ன இருக்கு? என்ன பெற்ற தாய் என்னோட அம்மா சந்திரமதி, கோயம்புத்தூர் ஊரு, அப்பா கேரளா, என் அம்மாவும் தமிழ் தான். அப்படி பார்த்தா நான் முதல்ல இங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் 1983 அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்த தெருவில், அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சென்னை அலைஞ்சு கே விஜயன் சார் கிட்ட தான் வசந்த சேனை கரும்பு அப்படிப்பட்ட மலையாளத்திலே கிளாப் பாய் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். அப்புறம் அப்ரண்டிஸ் டைரக்டர், அதை பார்த்துட்டே இருக்கணும், கிளாப் அடிக்கிறதெல்லாம் பார்க்கணும். கடலோர கவிதையில் பாரதி ராஜா சார் என்று சொல்லி ஒரு மேடை கூடயும் அன்னைக்கு அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் பரன் சார் கிட்ட ஜாயின் பண்ணேன். அப்படியே டிராவல் பண்ணி என்னோட 22வது வயசுல நான் இங்க டைரக்ட் ஆனேன். அந்த படத்தோட பேரு தான் நெஞ்சின் நிழல். அப்புறம் அன்னையின் தாலாட்டு, கௌதம், அப்படியெல்லாம் இருக்கு. இங்க மிகப்பெரிய ஒரு சீரியல்
நான் டைரக்ட் பண்ணேன். 328 எபிசோடு அந்த சீரியல் தாம்பத்தியம். ராஜ் டிவி தான் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்படியெல்லாம் இருக்கு. அப்போ வந்து இந்த மண்ணு தான் முக்கியம். இந்த சென்னை மண்ணு வந்து இந்த மண்ணு வந்து கந்தக பூமி அப்படிதான் சொல்ல முடியும். அந்த கந்தக பூமியில வந்து அலைஞ்சிட்டு இருந்தக்கூடிய எந்த கலைஞரா இருந்தாலும் அவன் வாழ்வாங்க. இந்த மண்ணை புரிஞ்சா அவன் வாழ்வாங்க. அதுதான் சென்னை. இந்த படத்தையும் உங்க கையில் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த படத்தை வந்து பாருங்க. இந்த படத்தோட நோட் அவ்வளவு பெரிய நோட்டெல்லாம் கிடையாது. நான் வந்து 2015 இங்க வாழும்போது என்னோட ஆபீஸ் தமிழ் படத்தோட அன்னைக்கு வந்து தகவல் சொல்லி தமிழ் படம் எடுத்துட்டு இருக்கு. அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வந்து அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. சென்சார் போர்டுக்கு எனக்கும் 88 கட்டு கொடுத்தேன் அந்த படத்துக்கு. அதுல இருந்து வெந்து அந்த ப்ரொடியூசரை வந்து நான் தூக்கு போட்டு சத்துடலாம்னு நினைச்சிட்டேன். அன்னைக்கு எப்படி அந்த ப்ரொடியூசரோட வேதனை தெரிஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு நான் தூக்கு போட்டு சட்டலாம் நினைச்சிட்டு இருக்க டைம்ல மணிவண்ணன் சாரோட தங்கச்சியோட பையன் அவர் இப்ப இல்ல, அவரை இங்க நான் தேடி பார்த்து கிடைக்கல, போன் நம்பர் எல்லாம் போச்சு, இளங்கோவன். அவரு நைட்டு கூப்பிடுறாங்க, சசி எங்க இருக்கு? நான் அந்த ஆர்பி சௌத்ரி சாரோட ஆபீஸ் அது ஃபுல்லா எடுத்து நான் அங்க தங்கிட்டு இருந்தேன். அங்க வந்து நைட்டு 3 மணிக்கு வந்து சத்தியமா சொல்றேன், நான் தூக்கு போட்டு சாகணும். அதுதான், வேற எந்த வழியும் கிடையாது. 7 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு. அந்த ப்ரொடியூசரோட வேதனை அதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு வேதனையா இருக்கிற டைம்ல தூக்குப்பட்டு சத்தலாம் அப்படின்னு நினைக்கும். 3 மணிக்கு யாரோ கதவு தட்டுறாங்க. நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது நைட்டு 3 மணிக்கு கதவு தட்டும் போது இளங்கோவன், என்ன எனக்கு தூங்க முடியல சசி, உனக்கு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவரு வந்து நான் சொன்ன இளங்கோவன் அப்படி என்னால சொல்ல முடியல. அப்புறம் அவரு புரிஞ்சுட்ட ஏதோ. அப்போ யார என்ன காப்பாத்திட்ட, என்ன வந்து உகாண்டாவில இருந்து வந்தா காப்பாத்தினத இல்ல அமெரிக்காவில இருந்து வந்து காப்பாத்தினாங்க. என் மண்ணுல என் இந்தியாவில என் மண்ணுல இருந்து வந்து என்ன காப்பாத்தி இருக்காங்க அந்த சகோதரன். அவன் பேரு தான் இளங்கோவன். அப்படிப்பட்டதெல்லாம் வாழ்க்கையில ஒவ்வொரு டைரக்டர்ஸுக்கும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைரக்டர்ஸுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு, ஒவ்வொரு வேதனை இருக்கு. ஒரு டைரக்டராக இருக்கிறதா இருந்தால், அவன் டைரக்டராக வாழதா இருந்தால் அவன் நிறைய பேரை அவன் வாழ வச்சிடும். அப்புறம் அவனோட திங்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு டைரக்டர் ஆக முடியும். இந்த மண்ணுக்குள்ள ஜெயிக்கிறதுனா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டைரக்டராக இருக்கணும்னா ரொம்ப சிரமங்கள் தாண்டி தான் வர வேண்டி இருக்கும். அப்படிப்பட்ட ஆனா மொழியை கலாச்சாரத்தை மதிக்காம இருக்கக்கூடாது. எனக்கு வேதனையா இருக்கு. சில இடத்துல எல்லாம் தமிழ்ல நான் போய் பார்க்கும்போது என்னோட டைட்டில் எல்லாம் நல்லதுதான், அன்னையன் தாலாட்டு நல்ல டைட்டில் தான். ராஜதந்திரி விஜயகாந்த் சார் வந்து எனக்கு கால் ஷீட் கொடுத்து 18 நாள் ஷூட் பண்ண படம் தான் ராஜதந்திரி. அன்னைக்கு நான் 22 வயசுல இங்க டைரக்டர் ஆனேன். அதுதான் நெஞ்சின் நிழல். அப்போ யாரு என்ன அங்க டைரக்டர் ஆக்க வச்ச? அதுவும் தமிழ் தான். அது யாரு தமிழ்? அது என்னோட பாட்டியோட, அதுதான் என்னோட பாட்டி. என் பாட்டி என்ன வாழ வைக்க மாட்டாங்களா? கண்டிப்பா வாழ வைப்பாங்க, கண்டிப்பா என்ன வாழ வைப்பாங்க. அதனால எல்லாரும் அந்த மொழி, மண்ணு, தேசம், அந்த உரிமையை தான் அவர் சொன்ன மாதிரி அந்த உரிமை இருக்கணும். அப்பதான் நமக்கு ஜெயிக்க முடியும். அந்த ஜெயிச்சா தான் நம்ம வந்து யாரு எதிரி என்றது யாரு வந்தாலும் நமக்கு எதிரி யாருன்னு சொன்னா அதிருது இல்ல, அப்படி பேசுற மாதிரி நம்ம மானவ அதிருது இட்டு அப்படியே இருக்கும், தீ பத்துற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கணும், ஒவ்வொரு குடிமகன் அப்படி இருக்கணும். அதுதான் நம்ம தேசம். வணக்கம் தாய்மொழி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி டைரக்டர் சார். அகமொழி விழிகள் படம் வந்து May 9th தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. பிரஸ் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் சச்சூஸ் கிரியேஷன் சார்பாக மிகப்பெரிய நன்றி. உங்க எல்லாருக்காகவும் டின்னர் காத்துட்டு இருக்கு, கண்டிப்பா சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ சோ மச். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடந்தது. வந்த ஸ்பெஷல் கெஸ்ட் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. சார் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. எல்லாருக்குமே பெரிய நன்றி. நான் உங்க ஆங்கர் பவித்ரா சைன் ஆஃப் ஆறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.